ஒவ்வொரு தெய்வத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துகிறோம். इस आराधना में हर एक को प्रभु यीशु मसीह के नाम से हम बधाई देते हैं. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करे. கர்த்தருடைய கிருபை உங்களோடு என்றென்றும் இருப்பதாக. परमेश्वर की अनुग्रह आपके साथ सदा के लिए रहे. இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் நம்முடைய தியானத்தை திருப்ப போகிறோம். इस दिन में भी हम अपने ध्यान को परमेश्वर के वचन की ओर लगाएंगे. சோ ஆண்டவருடைய வார்த்தையை கவனமாய் கேட்டு परमेश्वर के वचन को ध्यान से सुनकर அதை புரிந்து கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்த வேண்டும். उसे समझकर हम अपने जीवन में आजमाना. கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிற நேரத்துல நம்ம எங்கேயும் பேசக்கூடாது. परमेश्वर के वचन प्रकट होने वाले समय में हम இந்த வார்த்தைக்கு நேராக நம்முடைய செவிகளையும் இருதயங்களையும் திறந்து வைக்க வேண்டும். इस वचन की ओर अपने कानों को और हृदय को खोल कर रखेंगे. இந்த வார்த்தையில் தான் வல்லமை இருக்கிறது. इस वचन में सामर्थ है. ஹல்லேலூயா. हालेलुया. அவருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் நம்மிடத்துல புறப்பட்டு வருகிறது. उसका वचन हमारे पास आत्मा के द्वारा और जीवन के द्वारा निकल कर आता है. ஹல்லேலூயா. हालेलुया. சோ இந்த நாளில் கூட इस दिन में भी சங்கீதம் 100ஆம் அதிகாரத்தின் भजन संहिता 100 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். भजन संहिता 100 उसका 5वां वचन पढ़ेंगे. 105. भजन संहिता 105. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஹல்லேலூயா. हालेलुया. அந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை நம்ம படிக்கலாமா? ये वचन को हम सब मिलकर एक बार எல்லாரும் पढ़ेंगे. எடுத்துக்கிட்டீங்களா? सबने निकाला है. எந்த लैंग्वेज இருந்தாலும் நான் எடுத்துக்கலாம். सभी लोग उस भजन संहिता 100 को 5 वचन हम पढ़ने वाला है. அதை எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க பாப்போம். भजन संहिता 100 எல்லாரும் நல்ல சத்தமா படிக்கணும். ஓகேவா? सब मुंह जोर से पढ़ेंगे. சரி, 1 2 3. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. வசனத்தை வாசிக்கும் பொழுது நல்ல நிறுத்தி நிதானமாய் வாசிக்க வேண்டும். वचन को पढ़ते समय अच्छे से रोककर அப்பொழுதுதான் அதனுடைய அர்த்தங்கள் சரியாய் நாம் புரிந்து கொள்ள முடியும். तब उसके मतलब को हम अच्छी तरह समझ पाएंगे. ஹல்லேலூயா. हालेलुया. வசனம் யாராவது வாசிப்பாங்க, वचन को ही पढ़ेंगे और ஒரு ஆள் பிரசங்கம் பண்ணுவாங்க, அப்படி பேரக்கூடாது. कोई एक जन प्रचार करेंगे ऐसे नहीं. ஒவ்வொரு வசனம் சொல்லப்படும் கூட நீங்களும் அதை எடுத்து வாசிக்கணும். हर एक वचन को जब कहा जाता है आप भी उसे निकाल कर அப்பதான் அந்த வசனத்தினுடைய சாராம்சம் நமக்குள்ளே வரும். तब उस वचन का मतलब हमारे अंदर उसका जीवन. ஹல்லேலூயா. हालेलुया. இங்க சொல்லுகிறது கர்த்தர் நல்லவர். यहाँ पे कहा गया यहोवा भला है. ஏன் கர்த்தர் நல்லவர்? क्यों यहोवा भला है? எது கர்த்தர் நல்லவர்ங்க? क्यों यहोवा भला है? அந்த வசனத்துல அதுக்கு தான் அர்த்தம் சொல்லுது. उस वचन में उसका मतलब बताया கர்த்தர் गया है. நல்லவர். यहोवा भला है. ஏன் அவர் நல்லவர் என்றால், क्यों भला है? அவருடைய கிருபை என்றென்றைக்கும் இருக்கிறது. उसकी करुणा सदा के लिए है. அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. उसकी सच्चाई पीढ़ी पीढ़ी के लिए है. அதனால தான் கர்த்தர் நல்லவர் சொல்றோம். इसीलिए परमेश्वर भला है. சும்மா நல்லவர்னு சொல்ல முடியாது இல்ல. ऐसी भला कर नहीं அவருக்கு कह ஏதாவது सकते. நல்ல குணங்கள் இருக்க उसके வேண்டும். पास कुछ न कुछ भलाई होना நல்ல चाहिए. நல்ல செயல்கள் இருக்க कुछ வேண்டும். भले क्रिया होना चाहिए. நல்ல அவர் மூலம் நாம் ஏதாவது நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். उसके द्वारा कुछ हम भलाई को पाना அப்பதான் चाहिए. நம்ம நல்லவர்னு சொல்லுவோம். तब हम कह सकते हैं कि वो भला இப்போ है. ஒரு மனுஷனை குறித்து ரொம்ப நல்லவங்க அப்படி நம்ம சொல்லுவோம்னா எப்படி சொல்லுவோம்? यदि किसी मनुष्य के बारे में हम कहेंगे कि ये बहुत अच्छा है, முதலாவது அவருடைய கேரக்டர், அவங்களுடைய குணநலங்கள் நல்லா இருக்கணும். पहला उनका स्वभाव अच्छा होना चाहिए. இரண்டாவது அவர்கள் ஏதாவது நல்ல காரியங்களை செய்ய வேண்டும். दूसरा वो कुछ न कुछ अच्छे कामों को करना चाहिए. மூன்றாவது அவர்கள் மூலம் நாம் ஏதாவது நன்மை அடைய வேண்டும். तीसरा उनके द्वारा हमने कुछ अच्छा पाया होना இந்த चाहिए. மூன்று இருந்தாதான் நம்ம ஒரு மனிதனை நல்லவர்கள் சொல்லுவோம். ये तीनों अगर होगा तो हम किसी मनुष्य को ये बहुत अच्छा है कहेंगे. ஹல்லேலூயா. हालेलुया. அதே போலதான் वैसे ही தேவனும் நல்லவர் என்றால் परमेश्वर भी भला है. तो முதலாவது அவருடைய சுபாவமே நல்ல சுபாவம். पहला उसका स्वभाव बहुत अच्छा स्वभाव है. அவரிடத்தில் எந்த ஒரு தீமை கிடையாது. उसके पास किसी भी तरह का हानि नहीं है. அவர் யாருக்கும் தீமை செய்ய वो மாட்டார். किसी के लिए भी हानि नहीं करता. ஹல்லேலூயா. हालेलुया. அவர் யாருக்கும் தீமை செய்ய वो மாட்டார். किसी के लिए हानि नहीं करता. அவர் செய்கிற சில காரியங்கள் वो करने वाले कुछ काम நம்முடைய வாழ்க்கையில தீமையை போல இருக்கலாம். हमारे जीवन में शायद हानि के ஆனா समान हो உண்மையிலே सकती है. அவருடைய நினைவுகள் கூட நன்மையான நினைவுகள் लेकिन தான். सच्चाई में उसके सोच विचार भी भलाई के வசனம் योग्य है. சொல்லுகிறது, वचन कहती है நம்முடைய நினைவுகளை காட்டிலும் அவருடைய நினைவுகள் பெரிதா இருக்கு. हमारे विचारों से उसके विचार बड़े हैं. நம்முடைய வழிகளை காட்டிலும் அவருடைய வழிகள் வித்தியாசமா இருக்கிறது. हमारे मार्गों से उसके मार्ग भिन्न है. ரெண்டுமே டிஃபரண்ட் தான். दोनों अलग अलग है. நமக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தம் கிடையாது. டிஃபரண்டா தான் யோசிப்போம். हमारा और परमेश्वर का संबंध नहीं, अलग अलग सोचते हैं, வித்தியாசமா தான் நடப்போம். अलग रीति से चलते हैं. ஆனாலும் लेकिन फिर भी அவருடைய நினைவுகளை குறித்து சொல்கிறது, उसके विचारों के बारे में அந்த कहा गया है நினைவுகள் वो विचारें தீமைக்கானது அல்ல, वो हानि के योग्य नहीं, நன்மைக்கான நினைவுகள். वो भलाई के योग्य है. ஹல்லேலூயா. हालेलुया. எத்தனை பேர் நம்புறீங்க? कितने लोग भरोसा करते
करते हो। ஆண்டவருடைய நினைவு என் மீது எப்போதும் நன்மைக்காகவே இருக்கிறது. परमेश्वर हमारे लिए मेरे भलाई के लिए सोचता है। ஹalleluya. हालेलुया। வாழ்க்கையில சில கஷ்டங்கள் வரும் பொழுதும் जीवन में जब कुछ तकलीफ சில आती है, போராட்டங்கள் வரும் பொழுதும் कुछ संघर्ष आती है, நாம் சில நேரத்துல நினைச்சு விடுவோம், ஐயோ என் வாழ்க்கையில தீமை நடந்துட்டு. हम कुछ समय सोचते मेरे जीवन में ऐसा हो गया है। அப்படி அல்லங்க. ऐसा नहीं है। என் தேவன் मेरा परमेश्वर எப்பொழுதுமே நன்மை செய்கிறவர். वो हमेशा भलाई करने அவர் वाला நன்மை है। செய்கிறவராகவே சுற்றி वो திரிந்தார். भलाई करते हुए घूमते फिरते आया। அவரிடத்தில் தீமை செய்கிற எண்ணம் 1% கூட கிடையாது. उसके पास बुराई करने के लिए 1% भी सोच नहीं थी। அதனால தான் அவர் நன்மை நல்லவர் என்று சொல்றோம். इसीलिए हम उससे भला कहते हैं। அதே போல அவருடைய செயல்களும் கூட वैसे उसके काम भी தீமையான செயல்களே கிடையாது. कोई भी बुरा नहीं थे। இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது यीशु मसीह जब इस जगत में जी रहे थे, யாருக்காவது தீமை செஞ்சாரா? क्या किसी के लिए उसने बुराई किया? யாருக்காவது தீமை செய்தாரா? क्या किसी के लिए बुराई किया उसने? இயேசு கிறிஸ்துவுக்கு தீமை எத்தனை பேர் செய்தார்கள்? यीशु मसीह के लिए कितने सारे लोगों ने बुराई அவருக்கு किया? விரோதமா எவ்வளவோ பேசினாங்க. उसके विरुद्ध कई सारे बातें की। அவருக்கு விரோதமாக காரியங்களை செய்தார்கள். उसके विरुद्ध कई सारे कार्य அவரை किया। அவமானப்படுத்தினார்கள். उसको अपमानित किया। அவரை சிலுவையில் அறைந்து கொன்றார்கள். उसको सूली पर मारकर मरवा இந்த डाले। மாதிரி கூட்டத்தை கூட ऐसे मंडली को भी ஆண்டவர் ஆசீர்வதித்தாரே தவிர அவங்களுக்கு எந்த ஒரு தீமையும் அவர் செய்யல. यीशु ने आशीष किया, लेकिन उनको कोई बुराई नहीं किया। ஹalleluya. हालेलुया। அதுதான் இயேசு கிறிஸ்துவுடைய குணம். यही यीशु मसीह का गुण है। அவர் எப்போதுமே நன்மை செய்கிறவரா தான் वो இருக்கிறார். हमेशा भलाई करने वाले के समान அவருடைய है। சிந்தையும் நன்மையானதுதான். उसके सोच भी भला है, அவருடைய செயலும் நன்மையானதுதான். उसके काम भी भले हैं। அதே போல वैसे ही நமக்கும் நன்மை செய்திருக்கிறார். हमारे लिए भी भलाई किया है। ஹalleluya. हालेलुया। இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நன்மை செய்திருக்கிறாரா? यीशु मसीह ने आपको भलाई किया है। நம்புறீங்களா? आप भरोसा करते हो? அவர் நன்மை செய்யலன்னா நமக்கு ரட்சிப்பே வந்திருக்காது. अगर उसने भलाई नहीं किया है तो हमें उद्धार ही नहीं आया। ஹalleluya. हालेलुया। அவர் நமக்கு செய்த நன்மையிலே மிகப்பெரிய நன்மை என்ன தெரியுமா? उसने हमारे लिए किए हुए भलाई में सबसे बड़ा क्या है? ரட்சிப்பு தான். उद्धार। ஹalleluya. हालेलुया। அவர் கொடுத்த வேலையோ, அவர் கொடுத்த பணமோ, அவர் கொடுத்த காரோ, வீடோ அல்ல. उसने दिया हुआ पैसा, गाड़ी, बंगला, ये बड़ा नहीं है। அது எல்லாமே செகண்டரி. ये सब दूसरा है। ஹalleluya. हालेलुया। பிரைமரி எது தெரியுமா? लेकिन प्रथम क्या है? அவர் நமக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பு தான் மேலான நன்மை. उसने हमारे लिए दिया उद्धार ही सबसे இந்த बड़ा है। ரட்சிப்பை இந்த உலகத்துல யாருமே கொடுக்க முடியாது. इस उद्धार कोई दुनिया में कोई और नहीं दे सकता। அப்படிப்பட்ட பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை, वैसे एक पाप की क्षमा के निश्चय को, ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை एक उद्धार के अनुभव को இன்னைக்கு நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். आज आपने मैंने पाया है तो அவர் செய்த நன்மை எனக்கானது. वो उसने किए हुए भलाई मेरे लिए அவர் हुई है। எனக்காக செய்த நன்மையில் ஒன்றுங்க. उसने मेरे लिए किए हुए भलाइयों में ये அதனால एक தான் है। கர்த்தர் நல்லவர் என்று சொல்கிறோம். इसलिए हम कहते हैं कि यहोवा भला है। அவர் கிருபை என்றைக்கும் இருக்கிறது. उसकी अनुग्रह सदा के लिए है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। அவர் கிருபை எப்போதுமே நம்ம மீது उसकी வச்சிருக்கிறார். करुणा हम पर हमेशा हमेशा के लिए रखता நீங்க है। ரட்சிக்கப்படாததுக்கு முன்னும் அவருடைய கிருபை இருந்துச்சு. आप उद्धार पाने से पहले भी उसका करुणा थी, ரட்சிக்கப்பட்ட பின்னும் கிருபை இருக்கு. और उद्धार पाने के बाद भी है, இன்னும் கிருபை இருக்கும். और आगे भी रहेगी। ஹalleluya. हालेलुया। அதான் சொல்லுங்க, அவருடைய கிருபை என்றைக்கும் உள்ளது. इसलिए कहा गया है उसकी करुणा सदा के लिए அடுத்து है। அவர் உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் और உள்ளது. अगला कहा गया उसकी सच्चाई पीढ़ी पीढ़ी के लिए है। ஹalleluya. हालेलुया। அவர் உண்மை உள்ளவர்ங்க. वो एक सच्चा परमेश्वर தேவன் है। ஒரு நாள் பொய் சொல்ல மாட்டார். मेरा परमेश्वर कभी झूठ नहीं कहता। அவர் ஒரு நாள் பொய்யான காரியங்களை செய்யவும் वो மாட்டார். कभी झूठ कार्य नहीं करता। அவர் தனக்குள்ளே உண்மை உள்ளவர். वो अपने आप में सच्चा है। நாம் உண்மை இல்லாதவர்களா இருந்தாலும் हम झूठे होने पर भी அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். वो सच्चा था। ஹalleluya. हालेलुया। அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். वो सच्चा है। 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தின் दूसरा तीमोथी दूसरा अध्याय के 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். हम 13 वचन को पढ़ेंगे। 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு chapter 2 verse 13 13ஆம் வசனம். दूसरा நாம் तीमोथी உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார். ஹalleluya. அதான் சொல்றேன், நம்ம உண்மையா இல்ல, हम तो सच्चे नहीं ஆனா हैं, அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். लेकिन वो हमेशा सच्चा அவர் है। தம்மை தாம் மறுதலிக்க மாட்டார்னா वो अपने आप को इनकार नहीं करेगा। அவர் मतलब தமக்குள்ளே இருக்கிற உண்மையை ஒரு நாள் எடுத்து தரப்பட वो மாட்டார். अपने अंदर का सच्चाई को कभी बाहर नहीं அவர் निकालेगा। அவருக்குள்ளே உண்மையுள்ளவராய் இருக்கிறார். वो अपने आप में सच्चा है। அதை போல நமக்குள்ளும் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். वैसे ही हमारे अंदर भी वो सच्चा है। அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கு உள்ளதா இருக்கிறது. उसकी सच्चाई पीढ़ी पीढ़ी के लिए है। இயேசு இன்னைக்கு மட்டும் தான் உண்மையுள்ளவராய் क्या இருப்பாரா? मेरा यीशु आज के लिए सच्चा रहेगा? நாளைக்கு எப்படி பொய்யரா மாறிடுவாரா? क्या कल वो झूठा बदल जाएगा? அப்படிலாம் கிடையாதுங்க. ऐसा कुछ नहीं है। ஹalleluya. हालेलुया। நம்ம தான் அப்படிப்பட்டவங்க. हम वैसे लोग हैं। இன்னைக்கு உண்மை உள்ளவங்களா இருப்போம். आज हम सच्चा நாளைக்கு दिखाएंगे, சூழ்நிலை மாறிட்டுனா பொய்யரா மாறிடுவோம். कल परिस्थिति बदल गया तो झूठे बन जाएंगे। அதுதான் நம்ம மனுஷனுடைய குணம். यही मनुष्य का गुण है। அதான் மனுஷனுடைய குணங்க. यही मनुष्य का சூழ்நிலை स्वभाव है। மாறும் பொழுது அந்த கேரக்டர் மாற ஆரம்பிக்கும். परिस्थिति बदलते समय स्वभाव बदल जाती है। அதே போல தேவன் அல்ல. वैसा परमेश्वर नहीं நாம் है। உண்மை இல்லாதவர்கள் தான்.
हम झूठे ही हैं, நம்முடைய சுபாவங்கள் உண்மையானது அல்ல, हमारे स्वभाव सच्चे नहीं நம்முடைய है, சிந்தை உண்மையானது அல்ல, हमारे सोच सच्चे நம்முடைய नहीं है, பேச்சு உண்மையானது அல்ல. हमारे बोलचाल सच्चे नहीं है. அப்படிப்பட்ட உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் वैसे सच्चे न होने पर भी அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். वो सच्चा है. ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया. அவர் உண்மையுள்ளவராகவே वो இருக்கிறார். सच्चा है 1 हमेशा. கொரிந்தியர் 10 அதிகாரத்தின் 13 வசனத்தை பார்க்கும் பொழுது, पहला कुरिन्थियों 10वां अध्याय के 13 वचन में 1 देखते हैं. கொரிந்தியர் 10:13 பாருங்க. पहला कुरिन्थियों 10:13 மனுஷனுக்கு வேறே சோதனை உங்களுக்கு நேரிடுவதில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். போதும். தேவன் எப்படி இருக்கிறாரா? परमेश्वर कैसा है? உண்மையுள்ளவராய் இருக்கிறார். परमेश्वर सच्चा है. தேவன் உண்மையுள்ளவர் தான். परमेश्वर सच्चा है. உங்களுக்கு சோதனை வருகிறதுனால அவர் உண்மையுள்ளவர் அல்ல என்று சொல்ல முடியாது. आपको परीक्षा आने के कारण वो झूठा नहीं हो அந்த सकता. வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. वो वचन वैसे ही कहती है. மனுஷனுக்கு நேரிடுற சோதனை தான் உங்களுக்கு வருகிறது. मनुष्य के लिए जो परीक्षा होती है वही அந்த तुम्हारे लिए भी சோதனை है. நடக்கிறதுனால் அவர் என்ன மறந்துட்டார் அப்படி கிடையாது. वो परीक्षा होने के कारण वो मुझे भूल गया ऐसा அவர் नहीं है. உண்மையுள்ளவர் தான். वो सच्चा ही है. உங்களை சோதித்தாலும் சோதிக்காவிட்டாலும் அவர் உண்மையுள்ளவரே. आपकी परीक्षा करे या न करे वो सच्चा ही தேவனை है. குறித்து அந்த நம்பிக்கை நம்மட்ட இருக்கணும். परमेश्वर को लेकर ये भरोसा हमारे अंदर होना चाहिए. ஹல்லேலூயா. हालेलुया. இந்த நம்பிக்கை இல்லனா தான் ये भरोसा नहीं है நம்ம तो விசுவாச வாழ்க்கை தடுமாற ஆரம்பிச்சிரும். हमारे विश्वास की जीवन डगमगाने இன்னைக்கு लगेगी. விசுவாச வாழ்க்கை தடுமாறாம இருக்கணும் அப்படினா आज यदि विश्वास का जीवन ஒரு डगमगाए காரியத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க. एक बात को समझ लेना है. எனக்கு வருகிற சோதனையிலும் அவர் உண்மையுள்ளவராய் मुझे இருக்கிறார். आने वाले परीक्षा में भी वो सच्चा எனக்கு रहेगा. வருகிற போராட்டத்திலும் அவர் உண்மையுள்ளவராய் मुझे आने இருக்கிறார். वाली संघर्ष में भी वो सच्चा है. எனக்கு வருகிற கஷ்டத்திலும் கண்ணீரிலும் அவர் मुझे உண்மையுள்ளவராய் आने वाले இருக்கிறார். दुख तकलीफ आंसुओं में भी वो सच्चा இது है. தேவனை குறித்து நான் வைத்திருக்கிற நம்பிக்கை. ये परमेश्वर को लेकर मैंने रखा हुआ இந்த भरोसा நம்பிக்கை है. எத்தனை பேர் வச்சிருக்கீங்க? ये भरोसा आप कितने लोगों ने रखा है? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு கப்பல் போய் கொண்டு இருக்கிறது. एक जहाज जाती है பவுலோடு கூட அநேகர் உட்கார்ந்து இருக்கிறார்கள். और उसके साथ कई सारे बैठे திடீரென்று हैं. கப்பல் உடையத்தக்கதாக புயல் அடிக்கிறது. अचानक जहाज टूटने लायक तूफान आती है. கப்பலுக்குள்ளே தண்ணி வருகிறது. जहाज के अंदर पानी आने இருக்கிற लगती है. எல்லா பொருட்களையும் அப்புறப்படுத்துகிறார்கள். जहाज के अंदर के सारे सामान को அவர்களால இப்ப हटाते அந்த हैं. கப்பலை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது. अब उस जहाज को आगे नहीं बढ़ा அங்க पाते இருக்கிற हैं. அத்தனை பேரும் ஒன்று நினைக்கிறார்கள், वहां पर रहने वाले सब एक बात को இதுதான் सोचते எங்களுடைய हैं. வாழ்க்கையின் கடைசி நேரம். यही मेरे जीवन का आखिरी இதுதான் समय எங்களுடைய है. வாழ்க்கையின் கடைசி தருணம். यही मेरे आखिर जीवन का आखिरी இதுக்கப்புறம் क्षण நாங்க है. உயிரோடு வாழ போறது இல்ல इसके बाद हम जीवित नहीं என்று रहेंगे. எல்லாரும் நினைத்துக் கொண்டு இருக்கிறது. ऐसा सब लोग सोच रहे हैं. பவுலோடு மட்டும் ஆண்டவர் சொல்கிறாரு, लेकिन पौलुस உன் से நிமித்த परमेश्वर அந்த कहता யாத்திரையில் है, இருக்கிற அத்தனை பேருக்கு நான் ரட்சிப்பு கொடுக்க मैं போறேன். तेरे निमित्त तेरे साथ सफर करने वाले सारे लोगों को छुड़ाने वाला हूं. அத்தனை பேருக்கு நான் ஜீவனை கொடுக்க போகிறேன். सारे लोगों को मैं जीवन देने वाला அந்த हूं. வார்த்தை கிடைத்த உடனே उस वचन को पाते ही பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார், पौलुस प्रेरित कहता है, எனக்கு தெரியும் मैं जानता நான் हूं யாரை ஆராதிக்கிறேன், मैं किसकी நான் आराधना யாரை करता हूं, நம்புறேன், मैं किस पर அவரை भरोसा குறித்து करता எனக்கு हूं, தெரியும். मैं उसके बारे में जानता இந்த हूं. யாத்திரையில் ஒருவனுடைய ஜீவனுக்கும் பாதிப்பு வராது. इस सफर में किसी एक के जीवन को भी हानि நம்ம नहीं எல்லாரும் आएगी. உயிரோட இருப்போம். हम सब जीवित रहेंगे. இந்த போராட்டம் நம்மளை சாகடிக்கிற போராட்டம் தான். ये संघर्ष हमें मारने के लिए ही है. இந்த புயல் நம்மளை சாகடிக்கிற புயல் தான். ये तूफान हमें मरवाने के लिए ही है. ஆனாலும் लेकिन எனக்கு फिर ஒரு भी நம்பிக்கை இருக்கிறது. मुझे एक भरोसा है. நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராய் मैं இருக்கிறார். आराधना करने वाला परमेश्वर मुझे बचाने அவர் के लिए ஏன் सामर्थ्यवान है. உண்மையுள்ளவராய் இருக்கிறாருங்க? वो क्यों सच्चा है? அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். वो सच्चा है. அதனால தான் इसीलिए நான் அவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன். मैं उस पर भरोसा இந்த करता हूं. நம்பிக்கை இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவர் வைக்கணும். इस भरोसे को आप सुनने वाले हर एक रखना அவர் என்னை चाहिए. சோதித்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் वो मुझे இருக்கிறார். परीक्षा करने पर भी वो सच्चा 1 है. தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்தின் पहला தெசலோनिकர் 5वां अध्याय 24ஆம் वचனத்தை நாம் பார்க்கும் பொழுது 24 वचन को हम देखते हैं. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் पहला தெசலோनिकர் 5:24 24ஆம் वचனம் சொல்லுகிறது, 24 वचन कहती है, உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அல்லேலூயா. உங்களை அழைக்கிறவர் तुम्हें बुलाने वाला உண்மையுள்ளவராய் இருக்கிறார். वो सच्चा है. அவர் அப்படியே செய்கிறவர். वो वैसा ही करता है. எப்படி செய்கிறவர்? ऐसा करता है. 23ஆம் வசனம் சொல்லுகிறது, 23 वचन कहती है, சமாதானத்தின் தேவன் தாமே शांति का परमेश्वर உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. आपको पूरी तरह से पवित्र करे. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் आपके आत्मा प्राण और देह நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது हमारे प्रभु यीशु मसीह के आगमन குற்றமற்றதாய் में இருக்கும்படி एक निर्दोष सुरक्षित रहने के காக்கப்படுவதாக. लिए सुरक्षा रहने அவர் உண்மையுள்ளவர்ங்க. वो सच्चा है. நம்மை அழைத்திருக்கிறார்ல, उसने हमें बुलाया. அந்த உண்மையை எதுவரைக்கும் காப்பாற்றார் தெரியுமா? उस बुलावे को कब तक वो संभालता அவருடைய है? வருகையில் நாம் குற்றமற்றவர்களாய் நிற்கிற வரைக்கும் காப்பாற்றுகிறார். उसके आगमन में निर्दोष खड़े रहने तक वो हमें संभालता है. हालेलुया, हालेलुया, हालेलुया. हालेलुया.
நீங்க நினைக்கிற மாதிரி आप सोचने के समान நீங்க அவரை ஏற்றுக்கிட்டதுனால தான் அவர் உண்மையுள்ளவர் அல்ல आप समझते हो कि मैंने उसे स्वीकारा इसके लिए वो அப்படி बड़ा நம்ம है, நினைக்கிறோம். ऐसा हम सोचते அவர் हैं। நான் ஏற்றுக்கிட்டதுனால எனக்கு உண்மையுள்ளவராய் मैंने இருக்கிறார். उसे मान लिया है इसके लिए वो सच्चा है, அப்படி கிடையாதுங்க. भला है, ऐसे அவர் नहीं है। எப்பவுமே உண்மையுள்ளவர் वो தான். हमेशा सच्चा है। அதான் வசனம் சொல்லுகிறது. इसलिए वचन அவருடைய कहती है, வருகை மற்றும் उसके आगमन तक உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை आपके आत्मा शरीर और प्राण குற்றமற்றதாய் காப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராய் को वो இருக்கிறார். निर्दोष संभालने के लिए महान है। உங்களை அழைத்தவர் அவருங்க. वो आपको அந்த बुलाया हुआ அழைத்த है, தேவன் உண்மையுள்ளவர் என்று நம்புங்க. बुलाया हुआ परमेश्वर सच्चा है, 2 इसे भरोसा தெசலோனிக்கர் करो। 3ஆம் அதிகாரத்தின் 24 வாசனம். हम दूसरा तेसलोनिकियों 3:24 में देखते हैं। அதே 2 தெசலோனிக்கர் 3:24 வாசிக்கலாம். वही दूसरा तेसलोनिकियों 3:24 पढ़ेंगे। சாரி அதுல இல்ல நினைக்கிறேன். ஐ திங்க் சோ. சரி 1 தெசலோனிக்கர் தான் வாசித்தலாம் இப்போ. ஓகே माफी चाहते हैं। ஃபைன். அவர் வந்து கர்த்தரோ உண்மையுள்ளவர் என்ற அந்த வார்த்தை வரும். ஓகே परमेश्वर तो सच्चा है, ऐसा वचन है। அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। சரி இன்னொரு வசனம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்தை பாருங்க. पहला कोरिन्थियों पहला अध्याय का 9वां वचन 1 देखिए। கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் पहला कोरिन्थियों पहला अध्याय का 9वां वचन। 9ஆம் வசனம் ஒரு படிக்கலாம். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. हालेलुया। அவரோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு அழைத்திருக்கிறார். हम उसके साथ संगति में रहने के அந்த लिए बुलाया அழைத்த है। தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். वो बुलाया हुआ परमेश्वर सच्चा है। அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். मुझे बुलाया हुआ सच्चा है, அதனால इसीलिए அவருடைய வருகை மட்டும் என்னை காப்பாற்றுகிறார். उसके आगमन तो मुझे बचाता है, அதுவரைக்கும் நான் குற்றமற்றவனாய் நிற்க விரும்புகிறார். तब तक मुझे निर्दोष रखना चाहता இரண்டாவது என்னை है। அழைத்த தேவன் தான் दूसरा मुझे बुलाया हुआ எதற்காக परमेश्वर है। அழைத்திருக்கிறார்? किस लिए बुलाया நான் है? அவரோடு ஐக்கியப்படுவதற்காக मैं அழைத்திருக்கிறார். उसके साथ संगति में मिलने के लिए அவரோடு बुलाया है। ஐக்கியப்படுவதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். उसके साथ संगति में मिलने के लिए वो सच्चा है। கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். थोड़ा सोच कर நம்ம देखिए, ஆண்டவரோடு ஐக்கியப்படுவதற்கு தகுதியானவர்களா? क्या हम परमेश्वर के संगति में मिलने के लिए काबिल हैं? தகுதியானவர்களா? क्या हम काबिल हैं? ஆண்டவரை குறித்து இப்படியே சொல்லுகிறது. परमेश्वर के बारे में ऐसा कहा गया है, ஒருவரும் சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் பண்ணுகிறவர், कोई भी शामिल न होने वाले ऐसे रोशनी में निवास மனுஷரில் करने वाला, ஒருவரும் கண்டீராதவர், मनुष्यों में कोई उसे देख नहीं पाया காணப்படக்கூடாதவர், और देख भी नहीं அந்த सकता। அளவுக்கு பரிசுத்தமான தெய்வம், इतना पवित्र परमेश्वर, அந்த அளவுக்கு மகிமை நிறைந்த ஒரு தெய்வம். इतना महिमा से भरा हुआ, அவர் சொல்லுகிறார், वो कहता है, நான் உங்களோடு ஐக்கியப்படுவதற்கு உங்களை அழைத்திருக்கிறேன். मैं तुम्हारे साथ संगति में आने के लिए बुलाया हूँ। என்னால் அவர் பக்கத்திலே போக முடியாது, मैं उसके करीब नहीं जा என்னால் सकता, அவரை பார்க்க முடியாது, मैं उसे देख नहीं सकता, என்னால அவருடைய சத்தத்தை கேட்க கூட முடியாது. मैं उसके आवाज को भी सुन नहीं அந்த सकता। அளவுக்கு அவர் பயங்கரமான ரூபத்தில் இருக்கிறார். इतना वो भयानक रूप के साथ ஆனா है। அப்படிப்பட்ட தேவன் சொல்லுகிறார், लेकिन वैसा परमेश्वर நீங்கள் कहता है, ஐக்கியப்படுவதற்காக உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். आपको संगति में मिलाने के लिए वो बुलाया है। ஐக்கியம்னா என்ன அர்த்தம்? संगति यानी क्या? ஐக்கியம்னா என்ன அர்த்தம்? संगति यानी क्या? அவரோடு கூட பேசுவது, उसके साथ बातें करना, அவரோடு கூட வாழுவது, उसके साथ जीना, அவரோடு கூட நடப்பது, उसके साथ चलना, இதற்கு பெயர் தான் ஐக்கியம். इसका नाम ही संगति है। ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டான் இருந்தான், एनोक जो परमेश्वर के साथ चलता அவன் रहा, தேவனோடு வாழ்ந்து கொண்டிருந்தான், वो परमेश्वर के साथ जीता அவன் रहा, தேவனோடு பேசிக் वो கொண்டிருந்தான், परमेश्वर के साथ बातें அவன் करता தேவனோடு रहा, நடந்து கொண்டிருந்தான். वो परमेश्वर के साथ चलता रहा, அதனால தான் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டான் என்று சொல்லுகிறது. इसलिए परमेश्वर के साथ था करके அதுதான் कहा गया है। ஐக்கியம். यही एक இப்ப संगति है। அந்த ஐக்கியத்தை ऐसे एक संगति को ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். परमेश्वर हमें देना அப்ப चाहता है। அவர் எவ்வளவு இரக்கமுள்ள தேவனாய் तो இருப்பார். वो कितना दयालु परमेश्वर है, என்னால் அவர் பக்கத்துல போக கூட முடியாது. मैं उसके करीब भी नहीं जा सकता। அந்த அளவுக்கு அவர் பரிசுத்தமும் ஏன் பரிசுத்தமும் ஏணி வச்சாலும் எட்டாது. इतना उसकी पवित्रता और मेरी पवित्रता सीढ़ी रखने पर भी नहीं पहुंच அந்த पाएगा। அளவுக்கு எனக்கும் அவருக்கு வித்தியாசம் இருக்கு. इतना मेरे और उसमें भिन्नता है। ஆனா அவர் சொல்றாரு, लेकिन वो कहता है, என்னோட ஐக்கியப்படுவதற்கு நான் அழைச்சிருக்கேன். मेरे साथ संगति में होने के लिए मैंने तुझे बुलाया है। எவ்வளவு உண்மையுள்ளவரா இருக்கார் वो பாருங்க. कितना सच्चा है அந்த देखिए। ஐக்கியத்தை उस संगति को எத்தனையோ முறை நாம உடைச்சிருக்கிறோம். कितनी बार हमने तोड़ा है, எத்தனை முறை ஆண்டோட ஐக்கியத்தை உடைச்சிருக்கிறீங்களே? कितनी बार परमेश्वर की संगति को तुमने तोड़ा எத்தனை है, முறை அவரை விட்டு தூர போயிருக்கிறோம்ல? कितनी बार उससे हम दूर गए हैं, அவருக்கு பிடிக்காத காரியத்தை செய்திருக்கிறோம்ல? कितनी बार उसके लिए नापसंद बातों को हमने किया है। என்னைக்காவது அவருடைய ஐக்கியத்தை அவர் உடைச்சாரா? क्या कभी इसने अपने संगति को तोड़ा है? ஏன்னா அவர் உண்மையுள்ளவர். क्योंकि वो सच्चा है। ஹalleluya. हालेलुया। நம்ம அதுல தவறி இருக்கலாம், हम कुछ समय उसमें चूके நம்ம அவரோடு रहेंगे, பேசாம இருந்திருக்கலாம், हम कुछ समय उससे बातें நம்ம किए அவரோடு बिना ஜெபிக்காம रहेंगे, இருந்திருக்கலாம், हम उससे प्रार्थना किए நம்ம बिना அவரோடு रहेंगे, நடக்காம இருந்திருக்கலாம், हम उसके साथ चले बिना நம்ம रहे அவரோடு होंगे, வாழாம हम இருந்திருக்கலாம். उसके साथ जिए बिना रहे ஆனா होंगे, என் தேவன் ஒரு நாளும் लेकिन मेरा அவருடைய परमेश्वर कभी ஐக்கியத்தை நம்ம भी விட்டு எடுத்ததே கிடையாதுங்க. अपने संगति को हमसे निकाला ही அதுதான் नहीं है। தேவன் நம்ம மீது வைத்திருக்கிற அந்த உண்மை. यही परमेश्वर ने हम पर रखा हुआ वो सच्चाई है। ஹalleluya. हालेलुया। அவருடைய வருகை மட்டும் என்னை காக்க உண்மையுள்ளவராய் वो இருக்கிறார். अपने आगमन तक मुझे संभालने के लिए அவருடைய सामर्थ्यवान
ஐக்கியத்தில் என்னை வைப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராய் अपने இருக்கிறார். संगति में मुझे रखने के लिए सामर्थ्यवान है। ஆவியானவர் சொல்லுகிறது, पवित्र आत्मा कहता है அந்த ஐக்கியத்தை காத்துக்கொள்ளுங்க. उस संगति को तुम संभाल लो। ஆண்டவருக்கு உங்களுக்கு இருக்கிற ஐக்கியத்தை மாட்டு விட்டு கொடுத்துறாதீங்க. परमेश्वर की आपके बीच की संगति को मत छोड़ देना, ஏன்னா அது நம்முடைய தகுதியினால் கிடைத்தது கிடையாது, क्योंकि वो हमारे काबिलियत से नहीं நம்முடைய मिली है, நீதியினால் கிடைத்தது கிடையாது, हमारे धर्म से नहीं मिली है, நம்ம ஏதாவது அவருக்கு நல்லது செஞ்சோம் அதனால கிடைச்சது கிடையாது. हमने कुछ उसके लिए भलाई की इसलिए नहीं मिला। அந்த ஐக்கியம் அவருடைய உண்மையினால் கிடைத்தது, वो संगति उसके सच्चाई அவருடைய के द्वारा पाया கிருபையினால் है, கிடைத்தது. उसके अनुग्रह से हमने அதை पाया है। உடைச்சிராதீங்க, उसे कभी तोड़ मत देना, கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ளுங்க. आखिर तक संभाल लो। அல்லேலூயா. हालेलुया। என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. அல்லேலூயா. हालेलुया। என் நாட்கள் இருக்கிற வரைக்கும், मेरे जीवन जब तक है, என் ஜீவன் இருக்கிற வரைக்கும், मेरे दिन जब तक है, என்னுடைய சுவாசம் இருக்கிற जब வரைக்கும் तक मेरी श्वास है, என் தேவனை ஆராதிப்பேன் அப்படின்னா मेरी परमेश्वर की आराधना करूंगा, அவரோடு கூட வாழ்ந்து கொண்டே मैं இருப்பேன். उसके साथ जीते அந்த रहूंगा, ஐக்கியத்தை விட்டு நான் தூரம் போக उस மாட்டேன். संगति को छोड़कर दूर இன்னைக்கு नहीं தேவ जाऊंगा। பிள்ளைகள் அந்த ஒரு தீர்மானம் எடுங்க. आज परमेश्वर के लोग ऐसा एक निर्णय ले, என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி, मेरे जीवन में कुछ भी हो जाए, அவரோடு இருக்கிற ஐக்கியத்தை மட்டும் मैं உடைக்க उसके மாட்டேன். साथ की संगति को नहीं அந்த छोड़ूंगा। ஐக்கியம் இந்த உலகத்துல இருக்கிற எந்த உறவுக்கும் இணையானது वो கிடையாது. संगति इस दुनिया के किसी भी रिश्ता के तुलने में नहीं हो எந்த உறவும் அந்த மாதிரி உங்களோட सकती। ஐக்கியப்படவே दुनिया के முடியாது. कोई भी रिश्ता वैसे संगति आपके साथ नहीं बना सकता। அல்லேலூயா. हालेलुया। இந்த உலகத்துல இருக்கிற ஐக்கியம், ये दुनिया में रहने वाली இந்த संगति, உலகத்துல இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப், ये दुनिया में रहने वाले இந்த दोस्ती, உலகத்துல இருக்கிற உறவுகள், ये दुनिया के रिश्ते, நாம் நல்லவர்களா இருக்கிற வரைக்கும் தான் நம்மோடு கூட இருப்பாங்க. हम जब तक अच्छे हैं तब हमारे साथ நாம் रहेंगे। அவர்களோடு நல்லா பழகுற வரைக்கும் தான் இருப்பாங்க. हम जब तक उनके साथ अच्छा रिश्ता ஆனால் रखते हैं, ஒரு तब तक தவறு रहेंगे। செய்து விட்டோம் என்றால் लेकिन एक गलती करने தூக்கி पर குப்பையில போட்டுருவாங்க, उठाकर कूड़े में डाल குப்பையில देंगे, போட்டுருவாங்க. कूड़े में डाल ஆனா देंगे। என் இயேசு கிறிஸ்து அப்படி கிடையாது. लेकिन मेरा यीशु मसीह நான் वैसा எத்தனையோ नहीं முறை है। அவரை வெறுத்து இருக்கிறோம், हम कितनी बार उसे नफरत किए எத்தனையோ हैं, முறை அவரை தள்ளி இருக்கிறோம், कितनी बार उसे गिराए हैं, எத்தனையோ முறை அவருக்கு விரோதமான பாவங்களை செய்திருக்கிறோம். कितनी बार उसके विरोध पापों को किए हैं। ஆனாலும் लेकिन फिर என் भी இயேசு இன்றைக்கு வரைக்கும் நம்மை தள்ளாம मेरा வைத்திருக்கிறார். यीशु आज तक हमें टुकराए बिना रखा அந்த है। ஐக்கியத்தை ஒரு நாள் விட்டுறாதீங்க. उस संगति को आप कभी भी मत உங்களை छोड़ना। ஐக்கியத்துக்கு அழைத்த தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். आपको संगति में बुलाया हुआ परमेश्वर எபிரேயர் सच्चा है। 10:23 சொல்லுகிறது, इब्रानियों 10:23 कहती है, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். जिसने प्रतिज्ञा किया है वो सच्चा है। வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உண்மையுள்ளவர். जो प्रतिज्ञा किया है वो परमेश्वर உங்களுக்கு सच्चा சொன்ன है। வாக்குத்தத்தத்தை நிச்சயமாய் நிறைவேற்றுவாருங்க. आपको किए हुए प्रतिज्ञा को निश्चय पूरा करेगा। கவலைப்படாதீங்க. चिंता मत என் करो। வாக்குத்தத்தம் பண்ணி பல வருஷம் ஆயிடுச்சு, प्रतिज्ञा कर कर कई साल हो பல गए हैं, மாதங்கள் ஆகிவிட்டது, कई महीने हो பல गए हैं, நாட்கள் கடந்து விட்டது, कई दिन बीत चुके हैं, இன்னும் நிறைவேறவில்லை आज तक पूरा नहीं என்று हुआ சொல்லி है। நீங்க கலங்கி கொண்டு இருக்கலாம். ऐसा कहकर ஆனா आप ஒன்று உறுதியாய் चिंतित பற்றி रहोगे। கொள்ளுங்க, लेकिन एक बात को நம்முடைய थाम लो, நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருப்போம். हमारे भरोसे को हम जो है न हिलाने लायक उसमें स्थिर रहेंगे। வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். जिसने प्रतिज्ञा किया है वो सच्चा உங்களுடைய है। வாக்குத்தத்தத்தை आपके प्रतिज्ञाओं को யார் தடுக்க முடியாது. कोई भी नहीं रोक உங்களுக்கு सकता। கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை आपको दी गई உங்கள் प्रतिज्ञा வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றுகிற வல்லமையுள்ளவராய் आपके இருக்கிறார். जीवन में पूरा करने के लिए वो सामर्थ्य அவர் உண்மையுள்ளவராய் இருந்து तो वो सच्चा அவருடைய रहेगा। வருகை மட்டும் நம்மை காக்கிறார். उसके आगमन तक हमें அவர் संभालता है। உண்மையுள்ளவராய் இருந்து वो सच्चा रहेगा, நம்மோடு ஐக்கியப்பட்டு இருக்கிறார். हमारे साथ संगति அவர் बनाता है। உண்மையுள்ளவராய் இருந்து वो सच्चा நமக்கு रहेगा, கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறார். हमें दी गई प्रतिज्ञाओं को पूरा करता அவருடைய है। உண்மை தலைமுறைக்கும் இருக்கு. और उसकी सच्चाई पीढ़ी पीढ़ी के लिए है। பல தலைமுறைகளுக்கும் அந்த உண்மையை காத்துக் கொள்கிறார்கள். वो कई सारे पीढ़ी के लिए अपने सच्चाई को संभाल ஒரு लेता है। பினகாஸ் ஒரு வைராக்கியத்தை வெளிப்படுத்தின போது एक पिनेहास ने एक जलन को जब ஆண்டவர் दिखाया, சொன்னார், 4 தலைமுறைக்கு உன் பிள்ளைக்கு நான் அந்த சுதந்திரத்தை கொடுப்பேன். परमेश्वर ने कहा 4 पीढ़ी के लिए मैं तेरे बच्चों को தலைமுறைக்கு கொடுத்தார். उस पीढ़ी को ஒரு उसने दिया। தாவீது ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்த பொழுது एक दाऊद परमेश्वर के लिए प्रिय जीवन ஆண்டவர் जीते சொன்னார், ही। தாவீதின் செங்கோல் என்றென்றைக்கு நிலைத்திருக்கும். परमेश्वर ने कहा है कि दाऊद का राजदंड हमेशा அந்த हमेशा के வார்த்தையில लिए ஒரு
அவர் உண்மையுள்ளவராய் இருந்தார் பாருங்க. उसके वचन में वो हमेशा सच्चा रहा। அதுதான் நம்முடைய தேவனுங்க. वही हमारा அவர் परमेश्वर है। உண்மையுள்ளவராய் இருக்கிறார். वो सच्चा परमेश्वर அந்த है। உண்மையுள்ள தேவனை वो सच्चे परमेश्वर को உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்க. हम स्थिर थाम लेंगे। ஹalleluya. हालेलुया। வேதத்துல சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். शास्त्र में से कुछ बातों को मनन அவர் करेंगे। தலைமுறை தலைமுறைக்கும் वो पीढ़ी पीढ़ी के அல்லது लिए பல நூற்றாண்டுகளுக்கு या सैकड़ों जो शताब्दी के அல்லது लिए பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக या हजारों सालों के அவருடைய बाद உண்மை எப்படி இருக்கிறது? उसकी सच्चाई कैसे रहेगी? நம்ப முடியுதா? क्या भरोसा कर सकते இந்த हैं? தேவனுடைய உண்மை ये परमेश्वर के பல सच्चाई है। தலைமுறைகளுக்கும் உண்மையா இருக்கும். वो कई सारे पीढ़ी के लिए सच्चा பல रहेगा। 100 ஆண்டுகளுக்கும் மேலாக அது உண்மையா वो இருக்கும். सैकड़ों सालों के लिए सच्चा रहेगा। பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். कई हजारों सालों के लिए भी वो सच्चा रहेगा। Can you believe that? அதை நம்ப முடியுதா? क्या उस पे भरोसा कर सकते हो? ஹalleluya. हालेलुया। அதுதான் தேவனுங்க. वही परमेश्वर அதனால है। தான் அவர் உண்மையுள்ளவர்னு சொல்றோம். इसीलिए वो सच्चाई कर कर कहते हैं। இது எந்த ஒரு மனுஷனும் காட்ட முடியாத ஒன்று. ये कोई भी मनुष्य नहीं दिखा सकता எந்த है। ஒரு மனுஷனோ कोई भी தன்னுடைய मनुष्य வாழ்நாள் முழுவதும் உண்மையா இருந்தான்னு சொல்ல முடியாது. अपने जीवन भर सच्चा था ऐसे कह नहीं सकते। ஹalleluya. हालेलुया। சில மனிதர்களுடைய தகப்பனிடம் பிரியமா உண்மையா இருப்பாங்க. कुछ लोग अपने पिता के पास सच्चा ஆனா रहेंगे, அதே அவங்களுடைய பிள்ளைகளோட உண்மையா இருக்க மாட்டாங்க. लेकिन वही अपने बच्चों के साथ सच्चा नहीं रहेगा। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। அப்படிதான் மனிதனுடைய உண்மை ஆட்கள் மாறுபடும். वैसा मनुष्य की सच्चाई हर एक मनुष्य के लिए मनुष्य बदलती है। ஒருவரிடம் உண்மையா இருப்பான், இன்னொருவரிடம் பொய்யா இருப்பான். किसी एक के पास सच्चा रहेंगे, किसी और के पास झूठा रहेगा। இதுதான் மனிதனுடைய உண்மை. यही मनुष्य की सच्चाई ஆனா है। தேவன் அப்படி கிடையாதுங்க. लेकिन परमेश्वर பல वैसा नहीं है। ஆயிரம் ஆண்டுகளுக்கு वो कई हजारों सालों அவர் के தன்னுடைய लिए உண்மையான வாக்குத்தத்தத்தை वो நிறைவேற்றுவார். अपने सच्चे प्रतिज्ञाओं को पूरा அவர் करता है। தன்னுடைய உண்மையான தெரிந்து கொள்ளுதலை நிறைவேற்றுவார். वो अपने सच्चे चुने हुए पन को वो पूरा करता है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। நாம் ஆவியானவர் நடத்துகிறபடி சில காரியங்களை தியானிக்க पवित्र போகிறோம். आत्मा जैसे चलाते हैं वैसे कुछ बातों को हम சங்கீதம் देखेंगे। 132 அதிகாரம் 13 வசனத்தை வாசிக்கலாம். भजन संहिता 132 उसका 13 वचन को पढ़ेंगे। Psalms 132 and 13 verse 13. கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். 14 வாசலாம். 14 पढ़ेंगे। இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். ஹalleluya. हालेलुया। ஒவ்வொரு வீடு பிரதிஷ்டைக்கும் இந்த வார்த்தையை சொல்லுவோம். हर एक घर की प्रतिष्ठा में ये वचन कहा जाता है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। நல்ல காரியம்தான். अच्छी बात है। வாக்குத்தத்தங்களை பிடித்து ஜெபிப்பதும் प्रतिज्ञा को थाम कर प्रार्थना करना, வாக்குத்தத்தங்களை கூறி ஆசீர்வதிப்பதும் प्रतिज्ञा को कहकर आशीष நல்ல करना காரியம்தான். अच्छी बात है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஆனா இங்க பார்க்கிறோம், लेकिन यहाँ पर देखते கர்த்தர் हैं சீயோனை தெரிந்து கொண்டு परमेश्वर शियोन को அது चुनकर தமக்கு வாசஸ்தலமாய் இருக்கும்படி விரும்பினார். वो अपने लिए निवास स्थान होने के लिए चाहा। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। இந்த வசனத்தை நாம பார்க்கும் பொழுது इस वचन में हम देखते हैं கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு, परमेश्वर ने सियोन को अपनाया। அப்படி என்றால் इसका मतलब சீயோன் இன்னும் ஆண்டவர் கையில வரல. सियोन अब तक परमेश्वर के हाथ नहीं आया। அப்படிதானே அர்த்தம்? इसका मतलब यही है அவர் தெரிந்து வச்சிருக்கார், சூஸ் பண்ணிட்டார். उसने चुन कर रखा है। ஹalleluya. हालेलुया। நம்ம இப்ப சொல்றோம்ல, हम कहते हैं ना சர்ச்சுக்கு பின்னாடி இருக்கிற இடம் வாங்கணும், चर्च के पीछे की जगह खरीदना है, ஆனா இன்னும் வாங்கல. लेकिन अब तक खरीदा नहीं है। நான் சொல்ல புரியுதா? मैं जो कह रहा हूं நம்ம समझ रहे சூஸ் हो? பண்ண தெரிந்து கொண்டுட்டோம். हमने वो चुन कर रखा है। அதுவும் சபையின் இடமாய் மாறணும். वो भी कलीसिया का जगह बनना है, ஆனா அதே நேரத்துல இன்னும் மாறல. लेकिन उसी समय अब तक அதை हुआ नहीं போல है। தான் वैसे ही தேவன் சீயோனை தெரிந்து கொண்டார். परमेश्वर ने सियोन को चुन लिया அது है। எப்படி இருக்கணுமா? वो कैसा होना தமக்கு चाहिए? வாசஸ்தலமாய் இருக்கும்படி விரும்பினார். अपने लिए निवास स्थान बनने के लिए चाहत रखा। நான் சொல்றது பாருங்க, मैं ये कहता அவர் देखिए, விரும்பினார். उसने चाहा। விரும்பினார் என்ன அர்த்தம்? चाहा मतलब இன்னும் அது கைக்கு வரலன்னு अब तक அர்த்தம். उसके हाथ नहीं आई है। அது விரும்புறான், वो केवल चाहते हैं ஆனா இன்னும் अभी, கை கிடைக்கல. लेकिन अब तक मिली नहीं है। எப்போ ஆண்டவர் சீயோனை தெரிந்து கொண்டார்? जब परमेश्वर ने सियोन को चुन लिया, எப்போ ஆண்டவர் சீயோனை தமக்கு வாசஸ்தலமாய் இருக்கும்படி விரும்பினார்? कब परमेश्वर ने सियोन को अपने लिए निवास स्थान இது देने के लिए चाहा। என்றென்றைக்கு நான் தங்குற ஸ்தலமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ये युगान युगों में निवास करने वाले विशाल ஆண்டவருடைய स्थान बनाया உள்ளத்தில் அந்த करके, எண்ணம் எப்பொழுது வந்தது? ये परमेश्वर के मन में ये विचार कब அந்த आई? சீயோனை குறித்ததான ये सियोन को लेकर ஒரு தரிசனம் ஆண்டவருக்கு எப்பொழுது பிறந்தது? एक दर्शन परमेश्वर के लिए कब पैदा हुई? ஏதாவது ஒரு நாள் பிறந்திருக்க வேண்டும். कभी ना कभी एक दिन हुआ होगा। அல்லேலூயா. அல்லேலூயா. உலகத்தின் படைப்பில் இருந்தே दुनिया के रचने से लेकर ஆண்டவர் இந்த சீயோன் தேவனுடைய ஸ்தலமா இல்ல. सियोन जो परमेश्वर का निवास स्थान नहीं நல்லா था। புரிந்து கொள்ளுங்க. अच्छे से समझ இந்த लीजिए। உலகம் படைக்கப்பட்ட உடனே ये दुनिया जब रची गई थी, ஆண்டவர் இந்த சீயோன் அல்லது எருசலேம் என்று சொல்லுவோமே, இந்த இடத்தை ஆண்டவர் தேவனுடைய வாசஸ்தலமாய் மாற்றவில்லை. ये सियोन या यरूशलेम कहने वाले जगह को परमेश्वर ने अपने निवास स्थान नहीं பல बनाया था। நூற்றாண்டுகளாக कई सैकड़ों அல்லது सालों से பல ஆயிரக்கணக்கான या ஆண்டுகளாக कई हजारों सालों से இந்த சீயோன்
ஆண்டவருடைய தரிசனத்தில் இருந்தாலும் ये सिय्योन परमेश्वर के दर्शन में होने पर ஆண்டவருடைய भी, சித்தத்திற்குள் இருந்தாலும் परमेश्वर के चाहत के अंदर होने पर ஆண்டவருடைய भी கைக்கு வரல. परमेश्वर के हाथ नहीं आए। அல்லேலூயா. हालेलुया। கைக்கு வரல பாருங்களேன். उसके हाथ नहीं आए। ஆண்டவருக்கு விருப்பம் இருக்கிறது. परमेश्वर को चाहत है, இந்த சீயோனை என்னுடைய வாசஸ்தலமா மாற்று. मैं इस सिय्योन को अपने निवास स्थान बनाना। அல்லேலூயா. हालेलुया। சீயோன் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? सिय्योन यानी क्या? சீயோன் என்றால் என்ன அர்த்தம்? सिय्योन का मतलब क्या है? கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். परमेश्वर सिय्योन से तुझे நீ आशीष எருசலேமின் करेगा। வாழ்வை காண்பாய். तू यरूशलेम के जीवन को சங்கீதம் देखेगा। 128:5 அப்படி சொல்லுகிறது. वही संगीत 128 उसकी 5 वैसे कहती है। அல்லேலூயா. हालेलुया। சியோனிலிருந்து ஆசீர்வதிப்பார்னா सिय्योन से आशीष करेगा சியோன் यानी ஆசீர்வாதம் இருக்கணுமா இருக்க கூடாதா? सिय्योन में आशीष रहना है कि नहीं? ஆசீர்வாதம் இருந்தா தான் ஆசீர்வதிக்க முடியும். आशीष होने पर ही आशीष कर सकता है ना। அல்லேலூயா. हालेलुया। ஆசீர்வாதம் இருந்தால் தான் ஆசீர்வதிக்க முடியும். आशीष रहेगी तो ही वहां से கர்த்தர் आशीष कर சியோனிலிருந்து सकता உன்னை ஆசீர்வதிப்பார். है। परमेश्वर सिय्योन से तुझे आशीष எருசலேம்ல करेगा। ஒரு நல்ல வாழ்வு இருக்க வேண்டும். यरूशलेम में अच्छे एक जीवन होना அப்பதான் चाहिए, எருசலேமின் வாழ்வு கிடைக்கும். तब यरूशलेम की जीवन இது मिलेगी। ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை. ये एक प्रतिज्ञा भरी वचन है। ஆனால் உண்மையிலே சீயோனும் எருசலேமும் எப்படி இருந்தது? लेकिन सच्चाई में सिय्योन और यरूशलेम कैसा था? ஆண்டவர் அதை வாசஸ்தலமாய் மாற்றுவதற்கு முன்பாக परमेश्वर उसे निवास स्थान बनाने से இந்த पहले சீயோனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ये सिय्योन का मतलब क्या है? ட்ரை பிளேஸ், एक सूखा जमीन, வறட்சியான நிலம். एक आकाल भरी जमीन। இந்த சீயோனுடைய பெயருடைய அர்த்தம் வறட்சியான நிலம். ये सिय्योन जगह का अर्थ जो है एक सूखा जमीन, வெரி ட்ரை பிளேஸ் கூட சொல்லுவாங்க. एक पूरी तरह सूखा हुआ जमीन, மிகவும் வறட்சியான நிலமாய் இருக்கிறது. बहुत सूखा जमीन है। அதனால தான் சங்கீதம் 102 அதிகாரத்தின் वही संगीत 102 13 வசனத்தை பார்க்கும் பொழுது 13 वचन में देखते हैं। சங்கீதம் 102:13 பாருங்க. भजन संगीत 102 13 தேவரீர் 12 में, எழுந்தருளி परमेश्वर आप उठकर சியோனுக்கு இறங்குவீர், सिय्योन के लिए तरस खा, அதற்கு தயை செய் காலமும் उसकी दया दिखाने वाला அதற்காய் दिन குறித்த நேரமும் வந்தது. और उसके लिए नियुक्त किया हुआ எங்க समय भी आया। சியோன் ஆசீர்வாதமான இடமாய் இருந்தால் सिय्योन आशीषित जगह हो तो ஆண்டவர் சியோனுக்காக இறங்க வேண்டிய அவசியம் இல்லை. परमेश्वर सिय्योन के लिए अनुग्रह करने की जरूरत नहीं है। ஆனால் வசனம் சொல்லுகிறது, लेकिन वचन कहती है கர்த்தர் சியோனுக்காய் இறங்குவீர், परमेश्वर आप सिय्योन के लिए अनुग्रह நீர் करो, சியோனுக்காக எழுந்தருளுவீர். आप सिय्योन के लिए उठ विराजमान होइए। சங்கீதம் 126 அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது. वही शायद 126 वचन 26 1 कहती है, சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்போ சீயோனுடைய சிறையிருப்பு இருந்தது. सिय्योन के लिए एक बंदीकरण था। சீயோனுடைய சிறையிருப்பை திருப்பும் பொழுது सिय्योन के बंदीकरण को लौटाते ஜனங்கள் समय சொல்றாங்க, लोग कहते हैं நாங்க சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். हम स्वप्न देखने वालों के समान हो गए। உண்மையிலே சீயோன் சிறையிருப்புல இருந்துச்சா? क्या सच्चाई में सिय्योन बंदीगृह में थी? அல்லேலூயா. சிறையிருப்புல இருக்கு, बंदीगृह में है, அந்த சிறையிருப்பை திருப்பும் பொழுது लेकिन उस बंदीगृह से लौटाते समय சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். स्वप्न देखने वालों के समान அப்படி थे। என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? इसका मतलब क्या है? என்னால் அதை நம்பவே முடியல. मैं उससे भरोसा ही नहीं कर सकता था। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। பேதுரு சிறைச்சாலை உள்ள இருக்கிறாரு. पत्रुस बंदीगृह में है, தேவதூதன் தட்டி எழுப்பினாரு. देवदूत उसे थपथपाकर उठाया, சரியா உடையெல்லாம் போட்டுக்கா, செப்பல்லாம் போட்டுக்கா. तो अपने वस्त्र पहन ले, चप्पल पहन ले। எல்லாரும் சங்கிலி எல்லாம் கலண்டு போகுது. सारे जंजीर टूटकर गिरते हैं। முதலாம் காவலை கடக்கிறார்கள், पहले पहरुओं को पार இரண்டாம் करते हैं, காவலை கடக்கிறார்கள், दूसरे पहरुओं को पार மூன்றாம் करते காவலை हैं, கடக்கிறார்கள். तीसरे पहरुओं को पार करते வசனம் हैं। சொல்லுகிறது, वचन कहती है பேதுரு சொப்பனம் காண்கிறவர்களை போல நினைத்தான். पत्रुस स्वप्न देखने लायक समझने लगा। அப்படிதானே சொல்லுது. वैसे कहा गया है। பேதுரு இதெல்லாம் நடக்க சொல்லி என்ன நினைக்கிறாரு தெரியுமா? जब पत्रुस के लिए ये सब होती है वो क्या இதெல்லாம் सोचता है? கனவுப்பா. ये सब स्वप्न ஆனா है। அந்த மூன்றாம் காவல் திறந்த உடனே लेकिन जब तीसरे पहरुए टूटने के बाद தெருவுல வந்து நிக்கிறாரு. रास्ते में आकर खड़ा है, அப்பதான் தெரியுது இது ரியலாவே நடக்க. तब वो समझ पाया कि हाँ ये सच्चा है। இதே மாதிரி தான் वैसे ही சீயோனின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது सिय्योन के बंदीगृह को लौटाते समय அவர்கள் சொப்பனம் காண்கிறவர்களை போல இருந்தார்கள். वो लोग स्वप्न देखने के समान बन அப்படி என்றால் गए। அவர்களால் அதை நம்பவே முடியலங்க. इसका मतलब वो भरोसा ही नहीं कर पाए। ஏதோ கனவுல நடக்கிற மாதிரி இருக்கு அவங்களுக்கு. कुछ सपने में चलने जैसा हो रहा है। அப்படி என்றால் इसका मतलब சியோனை குறித்து மனிதனுடைய எண்ணம் எப்படி இருந்திருக்க வேண்டும்? सिय्योन को लेकर मनुष्यों के सोच विचार कैसे होना चाहिए? சியோனுக்கான இந்த சிறையிருப்பு மாறவே மாறாது என்று நினைத்திருக்க सिय्योन வேண்டும். के लिए ये बंदीगृह बदलेगी ही नहीं सोच रहे थे। சியோனுக்கு மாற்றமே வராது. सिय्योन के लिए कभी बदलाहट नहीं சியோன் आएगी। ஆசீர்வதிக்கப்படவே முடியாது. सिय्योन आशीष नहीं पा सकती है। எருசலேம்ல நல்ல வாழ்வே இருக்காது यरूशलेम में कभी अच्छा जीवन नहीं होगी என்று சொல்லி மனிதனுடைய உள்ளத்துல பல ஆயிரம் வருடங்கள் பதிந்து விட்ட ஒரு உண்மை அது. ऐसे मनुष्य के मनों में हजारों साल से एक छपा हुआ एक सच्चाई है। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இது எப்படி பிரதர் நீங்க நம்ப வைப்பீங்கன்னு நீங்க ये சொல்லலாம். भाई आप कैसे भरोसा करने लगाओगे? நம்ம வேதத்திலிருந்தே பார்க்க हम போகிறோம். शास्त्र से कुछ बातों को देखेंगे।
எத்தனை வருடங்கள் இந்த சியோன் சிறையிருப்பில் இருந்தது. कितने साल ये सियोन जो बंदीगृह அதை में थी, எப்படி ஆண்டவர் மாற்றினார்? उसे परमेश्वर ने कैसे बदला, எப்படி இந்த சியோனுக்கு தன்னுடைய உண்மையை ஆண்டவர் வெளிப்படுத்தினார்? कैसे सियोन के लिए अपने सच्चाई को परमेश्वर ने प्रकट किया। ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தின் उत्पत्ति 14वां अध्याय 18 இருந்து 20 வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது, हम 18 से 20 तक देखते हैं। Genesis chapter 14 verse 18 to 20 வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். उत्पत्ति 14 18 से 20 तक देखते हैं। உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜா, இந்த சாலேம் என்றால் எருசலேம் என்ற அர்த்தம். सालेम यानी यरूशलेम का मतलब है। சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்து உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். அல்லேலூயா, हालेलुया। இந்த மெல்கிசேதேக் என்பவர் ये मेल्कीसेदेक जो मनुष्य है, எருசலேமில் ராஜாவா இருக்கிறார். वो यरूशलेम का राजा है। அதான் சாலேமின் ராஜா என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. शालेम का राजा ऐसे कहा गया। அல்லேலூயா, हालेलुया। இந்த எருசலேம், இந்த சாலே மெல்கிசேதேக் என்பதற்கு ये मेल्कीसेदेक के लिए நீதியின் ராஜா என்று பொருள்படுகிறது. धर्म के राजा ऐसे मतलब बनता கிங் है। ஆஃப் ரைட்டியஸ்னஸ், एक धर्म का राजा यानी நீதியின் ராஜா. एक न्याय करने वाला राजा, சமாதானத்தின் ராஜா என்று சொல்வதற்கு एक शांति का राजा कहने के लिए எருசலேம் என்றால் यरूशलेम यानी the fountain of peace என்ற அர்த்தம். एक शांति की एक जगह कहा गया है। அல்லேலூயா, हालेलुया। नहीं, சமாதானத்தின் ஊற்று. एक शांति का सोता कहा गया है। அல்லேலூயா. हालेलुया। இந்த தேசத்தை அவர் ஆளுகை செய்ததனால, इस जगह पर वो प्रभुता இந்த करने के कारण, எருசலேமை அவருடைய கட்டுப்பாட்டில் வந்ததனால ये यरूशलेम उसकी प्रभुता में आने के இவருக்கு வந்து कारण நீதியின் ராஜா என்றும் इसको एक धर्म के राजा, சமாதானத்தின் ராஜா என்றும் और பெயர்படுகிறது. शांति का राजा ऐसे नाम मिलते हैं। எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் 1 3 வரைக்கும் நாம் பார்க்க முடியும். इब्रानियों 10वां अध्याय 1 से 3 तक इसे हम இப்ப देख இந்த सकते हैं। மெல்கிசேதேக் யார் என்றால், अब ये मेल्कीसेदेक कौन இவர் है? உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயும் இருக்கிறார். ये परम प्रधान ईश्वर का एक याजक भी है, இவர் ராஜாவாயும் இருக்கிறார். एक राजा भी है, அதே நேரத்தில் उसी समय இவர் में ஆசாரியராயும் இருக்கிறார். ये एक याजक भी है। அதனால தான் இவர் ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு வந்து इसलिए ये अब्राहम को सामने से ஒரு मुलाकात कर ஆசாரியர்கள் கொடுக்கிற அப்பமும் திராட்சை ரசத்தையும் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். एक याजक देने वाले रोटी और दाख मधु को ஒரு अब्राहम को ஒரு दिया। ஆசாரியர்கள் வாங்குற தசம பாகத்தையும் இவர் வாங்கினார். एक याजक पाने वाले दशमांश को भी इसने पाया। அப்ப இந்த மெல்கிசேதேக் யார் तो என்றால், ये मेल्कीसेदेक कौन இவர் है? எருசலேமின் ராஜாவாயும் இருந்தார். ये जो है यरूशलेम का राजा भी அதே था, நேரத்தில் उसी समय में உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயும் இருக்கிறார். परम प्रधान ईश्वर का याजक भी है। இவருடைய பிறப்பு தெரியாது, இறப்பும் தெரியாது. ना तो इसके जन्म के बारे में जानते हैं, इसके அதனால मौत के தான் बारे में இவருடைய नहीं जानते। ஆசாரிய முறைமையை சொல்லப்படும் பொழுது इसलिए इसके याजक की रीति के बारे में कही गई है। மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி வந்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. मेल्कीसेदेक के रीति के अनुसार आया ऐसे कहा गया है। அல்லேலூயா, हालेलुया। மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி வந்தார் என்று சொல்லப்படுகிறது. मेल्कीसेदेक के रीति के अनुसार आया ऐसे कहा சங்கீதம் गया है। 110ஆம் அதிகாரத்தின் भाई संगीत 110वां अध्याय 4ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது हम चौथा वचन को देखते हैं। அங்க இப்படியாய் சொல், நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி उसमें कहा गया तू मेल्कीसेदेक की रीति के अनुसार எந்தென்னைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று हमेशा हमेशा के लिए याजक है கர்த்தர் करके ஆணையிட்டார் என்று சொல்லப்படுகிறது. परमेश्वर ने आज्ञा दिया ऐसे कहा गया। அல்லேலூயா. हालेलुया। இவர் மெல்கிசேதேக்கின் முறையின்படி ஆசாரியராய் இருக்கிறாரா? ये मेल्कीसेदेक की रीति के अनुसार एक याजक है। சாரி, எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 1 3 வரைக்கும் பாருங்க. इब्रानियों 7वां अध्याय 1 से लेकर நான் எபிரேயர் 10 சொல்லிட்டேன், பட் எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தின் 1 3 வரைக்கும் பார்க்கும் பொழுது इब्रानियों 10 जो कहा था उसके बदले में 7 இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் எல்லாரும் தசமாக கொடுத்தான். மெல்கிசேதேக் என்பதற்கு நீதியின் ராஜா. மெலேக் என்றால் ராஜா, சேதேக் என்றால் நீதி என்று அர்த்தம். அதான் நீதியின் ராஜா. வாசிங்க. சாலேமின் ராஜா என்பதற்கு சாலேம் என்றால் சமாதானம். சொல்லு ஷலோம் அப்படி சொல்றோம், சமாதானம். शालेम यानी शलोम कहते हैं, शांति, उसका சமாதானத்தின் ராஜா என்று சொல்லப்படுகிறது. मतलब शांति का राजा भी कहा गया है। இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன், இவனுடைய நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும்
முடிவுடையவராய் இராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாய் நிலைத்திருக்கிறார். அல்லேலூயா. हालेलुया. நல்லா புரிந்து கொள்ளுங்க. अच्छे से समझ இந்த வசனத்தை लीजिए. சொல்லுகிறது ये वचन में कहा गया है மெல்கிசேதேக்கு ரெண்டு பட்டம் இருக்கிறது. मेल्किसेदेक के लिए दो पद है. ஒன்று ராஜா என்கிற பட்டம் இருக்கிறது, पहला राजा नाम का पद है, இன்னொன்று ஆசாரியன் என்கிற பட்டம் இருக்கிறது. दूसरा याजक नाम का पद இந்த है. ராஜா என்கிற பட்டம் அவருடைய நீதியின் ராஜா என்று சொல்லி ये राजा नाम का पद में हम धर्म का राजा ऐसे देखते हैं. சாலேமின் ராஜா என்று சொல்லப்பட்டது. शालेम का राजा कहा गया है. ஆனால் இந்த ஆசாரிய தத்துவம் இருக்கிறது लेकिन ये जो याजकपन है உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. परम प्रधान का याजक कैसे कहा गया है? அதான் சொல்றாங்க ஹை மோஸ்ட் ஹை, அந்த ஏல் எலியோன் என்று சொல்லுவோம் தெரியுமா? जो एल एलियोन यानी परम प्रधान कहते हैं. ஏல் எலியோன் என்றால் உன்னதமான தேவன் என்று அர்த்தம். परम प्रधान जो कहा गया है அந்த தேவனுடைய ஆசாரியனாய் இருந்தார். उस परमेश्वर का याजक था. இவர் யாருக்கு ஒப்பாக இருக்கிறார் என்றால் ये किसके तुलने में है? குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பானவராய் இருந்தார். ये पुत्र यीशु मसीह के स्वरूप थे. அல்லேலூயா. हालेलुया. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பானவராய் இருந்து तो यीशु मसीह के तुलने में रहे இவர் எருசலேமில் ஆளுகை செய்கிறார். ये यरूशलेम में प्रभुता करता है. அல்லேலூயா. हालेलुया. ஆனால் लेकिन இவருடைய ஆசாரிய தத்துவத்தை குறித்து சொல்லுகிறது इसके याजकपन के बारे में कहा गया அது है முடிவில்லாத ஆசாரி தத்துவம். वो उसके लिए अंत ही नहीं थी. அதான் இயேசு கிறிஸ்துவுடைய ஆசாரி தத்துவம் கூட முடிவில்லாதது. वैसे यीशु मसीह के याजकपन भी उसके लिए अंत नहीं ஒரு थी. பிரதான ஆசாரியனாய் அவர் இன்னைக்கு உள்ளே एक பிரவேசித்திருக்கிறார். प्रधान याजक के समान वो आज प्रवेश किया है. ஆனால் लेकिन இவருடைய ராஜரீகம் இருக்கிறதே इसकी जो राजकरण है அதற்கு என்றைக்கோ முடி வந்து விட்டது. उसके लिए कभी कभी कब का अंत आ चुकी இந்த है. மெல்கிசேதேக்கினுடைய ये मेल्किसेदेक के நான் சொல்ல கவனமாய் கேளுங்க அப்பதான் जो कहते புரியும். हैं, सावधानी से सुनिएगा. ஆசாரிய தத்துவம் முடிவில்லாத ஆசாரிய वो தத்துவம் याजकपन के लिए कोई अंत नहीं थी. அது இதுவரைக்கும் இருக்கிறது. அந்த முறைமையின்படிதான் இயேசு கிறிஸ்துவும் ஆசாரியனாய் வந்தார். वो उसी तरह जैसे यीशु मसीह आया उसी तरह. அல்லேலூயா. हालेलुया. ஆனால் लेकिन இவருடைய ராஜரீகம் இருக்கிறது அல்லவா, इसकी जो राजकरण है அது என்ன ஆயி போச்சுன்னா वो क्या हो गई? இந்த எருசலேமை இவர் ஆளுகை செய்யும் பொழுது ये यरूशलेम पर ये राज करते இந்த समय எருசலேம் மிகவும் நன்றாய் இருந்தது. यरूशलेम बहुत अच्छी तरह जी रही சீயோன் थी. மகிமையாய் இருந்தது. सियोन महिमा से भरी हुई ஏனென்றால் थी. இவர் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பாய் இருந்து ஆளுகை செய்தார். क्योंकि ये परमेश्वर के पुत्र के तुलने में रहकर राज करता था. இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்கிறது போல यीशु मसीह राज करने के இவர் समय எருசலேமை ஆளுகை செய்கிறார். ये यरूशलेम पर राज कर रहा था. அல்லேலூயா. அதனால हालेलुया. தான் इसीलिए ஆபிரகாம் अब्राहम அவர் அந்நிய தேசத்து ராஜாவாய் இருந்தாலும் वो अन्य देश का राजा होने पर भी ஆபிரகாம் அவருக்கு தசம பாகம் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. अब्राहम ने उसको दशवां अंश दिया, अंश कर दिया कर देखते हैं. அல்லேலூயா. हालेलुया. எருசலேம் கானான் தேசத்துக்கு சம்பந்தம் கிடையாது. यरूशलेम कानान का कोई संबंध नहीं था. ஆபிரகாம் இதுவரைக்கும் கானானை சுதந்தரிக்கல. अब्राहम ने अब तक कानान को हासिल नहीं किया. ஆபிரகாமுக்கும் மெல்கிசேதேக்கும் சம்பந்தம் கிடையாது. अब्राहम और मेल्किसेदेक का कोई अब तक அவர் ஒரு संबंध नहीं बना தேசத்தின் था. ராஜா. वो एक देश का राजा ஆனா है. அதே நேரத்துல लेकिन उसी समय में ஆபிரகாம் அவரை கனப்படுத்தினார். अब्राहम ने उसे आदर दिया. ஏன் தெரியுமா? क्यों जानते हो? அவர் உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் என்று ஏற்றுக்கொண்டார். क्योंकि उससे परम प्रधान ईश्वर का याजक के समान அவர் स्वीकार ஒரு किया. இயேசுவை போல ஆளுகை செய்தார். वो यीशु के समान प्रभुता करता है. ஆனால் लेकिन அப்படி ஆளுகை செய்த वैसे प्रभुता இந்த की எருசலேம் பட்டணம் ये यरूशलेम शहर ஒரு நாள் एक दिन எபூசியர்களின் கையில் போய்விட்டது. एबूशियरों के हाथों में चली गई. அல்லேலூயா. हालेलुया. எபூசியர்களின் கையில் போய்விட்டது. एबूशियरों के हाथ में चली गई. நல்லா புரிந்து கொள்ளுங்க. अच्छे से समझ लीजिए தேவனுடைய திட்டம் என்ன? परमेश्वर का योजना क्या है. இந்த எருசலேம் ஆகிய இந்த சீயோன் ये यरूशलेम नाम का सियोन என்னுடைய வாசஸ்தலமாய் இருக்க வேண்டும். मेरा निवास स्थान रहना चाहिए. நான் அதில் வாசம் பண்ண வேண்டும். मैं उसमें निवास करना அதை है. நான் தெரிந்து கொண்டு இருக்கிறேன். मैंने उसे चुन लिया है. சீயோனை கர்த்தர் தெரிந்து கொண்டு सियोन को परमेश्वर அது चुनकर தனக்கு வாசஸ்தலமாய் இருக்கும்படி விரும்பினார். वो अपने लिए निवास स्थान रहने के लिए चाहा. மெல்கிசேதேக்கின் நாட்கள்ல அது கர்த்தருடைய வாசஸ்தலமாயும் இருந்தது. मेल्किसेदेक के दिनों में वो परमेश्वर का निवास स्थान भी था. அல்லேலூயா. हालेलुया. ஆனால் இந்த மெல்கிசேதேக்கின் நாட்களுக்கு அப்புறம் लेकिन ये मेल्किसेदेक के दिनों के இந்த बाद சீயோன் பட்டணம் ये सियोन அல்லது शहर எருசலேம் பட்டணம், எருசலேம் சீயோன் என்றால் ஒன்றுதான், அதை புரிந்து கொள்ளுங்க. यरूशलेम या सियोन दोनों एक है. அல்லேலூயா. हालेलुया. இது எபூசியருடைய கைகள் போய்விட்டது. ये एबूशियरों के हाथ में चली गई. அல்லேலூயா. हालेलुया. இப்போ अब இந்த எருசலேம் வந்து ஒரு மலை மேல் இருக்கிறது. अब यरूशलेम जो एक पहाड़ी इलाका में है. சீயோன் மலையினிடத்துக்கு வந்தீர்கள் என்று சொல்லுகிறது அல்லவா? सियोन के पहाड़ी पर तुम आए ऐसे कहा இந்த गया है. மலை ये पहाड़ ஒரு பெரிய மலைலாம் கிடையாது. ये बहुत बड़ा पहाड़ सब ஒரு नहीं है. தட்டையான மலை தான் இந்த மலை.
एक जो है समान भूमि पाया हुआ पहाड़ ஒரு है। மலைனா இப்படி நல்லா கீழே பெருசா இருக்கும், மேல இப்படி ஊஞ்ச கொஞ்சம் இதா இருக்கும், ஒரு முக்கோண வடிவுல இருக்கும். एक पहाड़ यानी कैसे होता है कि नीचे चौड़ा होता है, ऊपर जाते ஆனா जाते இந்த மலை அப்படி छोटा இருக்காது. होता है। ये पहाड़ वैसे இந்த नहीं மலை பாத்தீங்கன்னா மேல பொண்ண தட்டையாக இப்படி மாறிவிடும். है। ये पहाड़ ऊपर जाते एक समान भूमि के இது समान ஒரு பெரிய மலையும் கிடையாது, ये बहुत बड़ा पहाड़ ஒரு भी नहीं है, சின்ன மலை தான். एक छोटा सा पर्वत है மற்ற இதை சுற்றிலும் பெரிய பெரிய மலைகள்லாம் இருக்கிறது. और इसके आसपास कई सारे पहाड़ है। எருசலேமை சுற்றிலும் பர்வதங்கள் இருப்பார் வசனம் சொல்லுகிறதுல. यरूशलेम के चारों ओर पर्वतों रहेंगे, இந்த ऐसे कहा எருசலேமை गया है। சுற்றி பெரிய பெரிய பர்வதங்கள் மலைகள்லாம் இருக்கிறது. यरूशलेम के चारों ओर बड़े बड़े पर्वत है, ஆனா இந்த சின்ன மலைய लेकिन ये छोटे पहाड़ को ஆண்டவர் கண்ணு வச்சிட்டாரு. परमेश्वर ने नजर लगा दी। ஹalleluya. हालेलुया। அவர் தன்னுடைய விருப்பத்தை அது மீது வச்சு விட்டார். उसने अपने चाहत को उस पर रख அதை दिया, தனக்காக தெரிந்து கொண்டு விட்டார். उसे अपने लिए चुन लिया, அதுல வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். उसमें निवास करने के लिए चाहत இன்னொன்னு रखा। சொல்ல போனா और भी कहना है இந்த तो எருசலேம் இடமானது ये यरूशलेम की जो செல்வ जगह है செழிப்பான இடமும் கிடையாது. बहुत हरी भरी जगह भी नहीं அதான் है। சீயோன் என்றால் ட்ரை பிளேஸ் ன்னு சொன்னா தெரியுமா? इसमें कहा गया है सिय्योन यानी அது सूखी ஒரு जमीन, வறட்சியான இடம்தான். वो एक अकाल से भरी हुई கொஞ்சம் जमीन யோசித்து है। பாருங்க, थोड़ा सोच कर ஒரு நல்ல देखिए, செழிப்பான பட்டணம் எங்க இருக்கும்? एक हरा भरा पहाड़ का एक शहर कहाँ रहती ஒன்று है? கடற்கரை ஓரத்துல இருக்கும், एक तो समुद्र के किनारे இல்லையென்றால் रहेगी, நதிகளின் ஓரத்தில் இருக்க या வேண்டும். तो नदी के किनारे रहना அதுதான் चाहिए। செழிப்பான பட்டணமாய் இருக்க முடியும். यही एक हरा भरा शहर हो सकता நீங்க நம்ம है। தேசத்துல நீங்க பார்த்தாலும் கூட आज हमारे देश को यदि आप செழிப்பான देखो तो பட்டணங்கள் எல்லாம் கடற்கரை ஓரமா தான் இருக்கும், अच्छे जो हरे भरे शहर सब समुद्र के அல்லது किनारे रहेंगे, ஏதாவது ஒரு பெரிய நதிகளின் ஓரத்தில் இருக்க या வேண்டும். तो किसी नदी के किनारे होना ஆனா चाहिए। உண்மையை சொல்ல போனா लेकिन இந்த सच्चाई में कहना எருசலேம் तो கடல் பக்கத்திலும் கிடையாது, நதி பக்கத்திலும் கிடையாது. ये यरूशलेम न तो समुद्र के किनारे था, न तो ரெண்டுமே नदी के கிடையாது किनारे। அதுக்கு. ये कहीं इसके அப்ப लिए कोई எந்த अंतर नहीं அளவுக்கு था। வறட்சியான பூமியா இருக்கும் तो वो कितना सूखा भूमि हुआ கொஞ்சம் होगा, யோசித்து பாருங்க. थोड़ा सोच कर இது देखिए। நல்ல உயர்ந்த இடமும் கிடையாது, ये एक ऊंचा जगह भी नहीं है, மற்ற மலைகளை போல நல்ல ஊச்சியான உயர்ந்த மலையும் கிடையாது. बाकी पहाड़ों के समान अच्छा चोटी भी नहीं है। இது ஒரு தட்டையான அல்லது மொட்டையான மலையா தான் இருக்கு. ये तो एक समान भूमि पाई हुई एक அதே पर्वत போல है, இது ஒரு சின்ன மலையா தான் और இருக்கிறது. वैसे ही एक छोटा पर्वत இது भी है। ஒரு பெரிய செழிப்பான பூமியும் கிடையாது, ये बड़ा हरा भरा शहर भी ஒரு नहीं है, வறட்சியான பூமி தான். ये अकाल से भरा हुआ पृथ्वी है। ஆனால் लेकिन எருசலேமை கர்த்தர் தெரிந்து கொண்டார். यरूशलेम को परमेश्वर ने चुन लिया। ஹalleluya, हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஆனால் இந்த எருசலேம் இப்பொழுது யார் கையில் இருக்கிறது? எபூசியரின் கையில் இருக்கிறது. अब ये यरूशलेम किसके हाथों में कहे तो यबूसियरों के இப்ப हाथ में। எபூசியர் கையில் இருந்து எருசலேமை ஆண்டவர் வாங்க வேண்டும். अब यबूसियर के हाथों से यरूशलेम को அப்படி छुड़ाना என்றால் है। எபூசியர்களை துரத்த வேண்டும். इसका मतलब यबूसियरों को भगाना அந்த है, எருசலேமை ஆளுகை செய்கிறவர்களை துரத்த வேண்டும். उस यरूशलेम में प्रभुता करने वालों को भगाना है। அதற்காக தேவன் என்னென்ன திட்டம்லாம் பண்ணினார் उसके लिए பாருங்க. परमेश्वर ने क्या क्या योजना बनाई, பயங்கரமான देखिए। திட்டங்கள்லாம் பண்ணினார். बड़े बड़े योजनाओं को बनाया। எப்படியாவது இந்த எருசலேம் என்னுடைய பட்டணமாய் மாற வேண்டும், कैसा भी यरूशलेम मेरा होना இந்த चाहिए, சீயோன் என்னுடைய வாசஸ்தலமாய் மாற ये வேண்டும். सिय्योन मेरा निवास स्थान बनना चाहिए। நல்லா புரிந்து கொள்ளுங்க. अच्छे से समझ लीजिए, நீங்கள் தேவனுடைய வாசஸ்தலமாய் இருக்க ஆண்டவர் தீர்மானித்து விட்டால், यदि आप परमेश्वर के लिए निवास स्थान रहने के लिए उसने निर्णय ले लिया तो, ஆண்டவர் உங்களை குறித்து ஒரு தீர்மானம் பண்ணிவிட்டால், आपको लेकर परमेश्वर ने यदि एक निर्णय ले लिया நீங்க है तो எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் உங்களுக்காக அவர் எடுத்துருவார். आप कैसे भी क्यों ना हो परमेश्वर आपको उठा लेगा। ஹalleluya. हालेलुया। நீங்க எப்படிப்பட்டவர்களா இருங்க, आप कैसे भी लोग हो, நீங்க கட்டையா இருங்க, தட்டையா இருங்க, மொட்டையா இருங்க, எப்படினாலும் இருங்க. आप नाटे हो, लंबे हो, गोरे हो, काले हो, कैसे भी हो, உங்களுக்கு அறிவு இல்ல, எனக்கு புத்தி இல்ல, எனக்கு கல்வி இல்ல, எதனாலும் சொல்லுங்க. நீங்க आपको ज्ञान हो, पढ़ाई नहीं है, कुछ चिंता என்கிட்ட नहीं है, செல்வம் இல்ல, நல்ல வேலை இல்ல, எந்த காரணத்தினாலும் நீங்க मेरे சொல்லுங்க. पास धन है, दौलत नहीं है, कुछ नहीं, ऐसी कोई चिंता नहीं। உங்களை ஆண்டவர் தெரிந்துட்டார் அப்படின்னா यदि आपको परमेश्वर ने चुन लिया है तो அவரை உங்களை அழைக்காம இருக்கவே वो மாட்டார். तुम्हें बुलाए बिना नहीं रहेगा। ஹalleluya, हालेलुया। ஹalleluya. हालेलुया। உங்க வாழ்க்கை எப்படினாலும் இருக்கலாம். आपका जीवन कैसे भी हो सकता है। சீயோன் வறட்சி தான், सिय्योन अकाल से ஒரு भरी हुई சின்ன மலை தான், एक छोटा पहाड़ உயர்ந்த है, மலையெல்லாம் கிடையாது, एक ऊंचा पहाड़ உயர்ந்த नहीं है, பர்வதங்கள் கிடையாது, एक ऊंचे पर्वत नहीं है, செழிப்பான இடம் கிடையாது, एक हरा भरा जगह இது ஒரு नहीं है, வறட்சியான பூமி தான். एक सूखा भूमि ஆனா है। இந்த பூமியை लेकिन इस भूमि को ஆண்டுடைய திட்டம் சொல்லுகிறது, परमेश्वर की योजना कहती है, நான் எனக்காக தெரிந்திருக்கிறேன். मैंने अपने लिए चुन लिया है, சீயோனை எனக்காக தெரிந்திருக்கிறேன். मैंने सिय्योन को अपने लिए இதுல चुन நான் लिया है, வாசம் பண்ண விரும்புறேன். मैं इसमें निवास करना चाहता हूँ। கொஞ்ச நாட்கள் மெல்கிசேதேக் இருந்தார், थोड़े दिन मेल्कीसेदेक था, ஆனா மெல்கிசேதேக் கையில இருந்து பறி போய் விட்டது. लेकिन मेल्कीसेदेक के हाथों से वो चली அதுக்கப்புறம் गई। எபூசியர் என்கிற அந்த கூட்டத்தின் கையில போய் விட்டது. उसके बाद यबूसियर नाम के उस मंडली के हाथों चली गई। யோசுவா 10ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. यहोशू 10वां अध्याय में हम देखेंगे, யோசுவா ஒரு யுத்தம் செய்ய ஆரம்பித்தார். यहोशू एक युद्ध करने लगा। யோசுவாவுடைய நாட்கள்ல நடந்த மிகப்பெரிய யுத்தம் இந்த யுத்தம் தான், यहोशू के दिनों में बड़ा सा बड़ा युद्ध அல்லது यही है, இஸ்ரவேலுடைய நாட்கள் நடந்த மிகப்பெரிய யுத்தம் என்று கூட या சொல்லலாம். इजरायलों के दिनों में सबसे
बड़ा युद्ध भी कह सकते हैं। அல்லேலூயா. हालेलुया। அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தபோது वो जब मिस्र से निकल कर आए थे, அவர்கள் செய்த மிகப்பெரிய யுத்தம் எது தெரியுமா? उन्होंने किया हुआ सबसे बड़ा युद्ध क्या है जानते இந்த हैं? யோசுவா 10ஆம் அதிகாரத்தில் இருக்கிற யுத்தம் தான். ये योशुआ 10वां अध्याय में जो युद्ध இந்த है वही 10ஆம் है। அதிகாரத்தில் 10वां अध्याय 5 ராஜாக்கள் யோசுவாவோடு யுத்தம் பண்ண வருகிறார்கள். 5 राजा यहोशू के साथ युद्ध करने என்ன आते हैं। நடந்தது என்றால் क्या हुआ जानते हैं? கிபியோனின் குடிகள் गिबियोन के निवासी இஸ்ரவேலரோடு ஒரு உடன்படிக்கை பண்ணி விட்டார்கள். इजरायलियों के साथ में एक वाचा बांध लिए। கிபியோன் ராஜதானி பட்டணமாய் இருந்தது. गिबियोन जो एक राजधानी शहर थी। அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அந்த கானான் தேசத்துல वो कानान देश இந்த में கிபியோன் இருக்குல்ல, एक जो गिबियोन है, அதுலயும் அரசாளுகிறவர்கள் இருந்தார்கள். उसमें भी राज करने वाले लोग थे। இப்ப அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க? अब उन्होंने क्या किया? இஸ்ரவேலருடைய பலத்தை பார்த்து इजरायलियों के बल को देखकर அவர்களோடு தேவன் இருக்கிறார் என்று உணர்ந்து उनके साथ परमेश्वर है इसे महसूस கிபியோனியர்கள் करके அவரோடு உடன்படிக்கை பண்ணி விட்டார்கள். गिबियानियों ने उनके साथ वाचा இப்ப बांध लिए। உடன்படிக்கை பண்ணின உடனே अब वाचा बांधने ஒரு के बाद 5 ராஜாக்கள் ஒன்று கூடுகிறார்கள். 5 राजा इकट्ठा होते हैं। அவர்களை எல்லாம் ஒன்று கூட்டினது யார் என்றால் उन्हें सबको किसने इकट्ठा किया जानते हैं? எருசலேமின் ராஜா ஒன்று கூட்டுகிறார். यरूशलेम के राजा इकट्ठा அந்த करता है। 1ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது हम पहला वचन देखते हैं। எருசலேமின் ராஜாவாகிய அதோனிசேதை கேள்விப்பட்ட போது यरूशलेम के राजा अदोनिस सदेक ने जब उसे सुना, இப்ப இவர் என்ன பண்ண 3ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது हम तीसरे वचन में देखते हैं 5 ராஜாக்கள் ஒன்று சேருகிறார்கள். 5 राजा इकट्ठा होते நீங்க हैं। வீட்ல போய் இந்த அதிகாரத்தை படித்துக் கொள்ளுங்க. आप घर पर जाकर इस நான் अध्याय को पढ़ உங்களுக்கு ஒரு लीजिए। சுருக்கமா அதை சொல்றேன். मैं आपको संक्षिप्त में இப்ப इसे இந்த बता 5 रहा हूं। ராஜாக்கள் ஒன்று சேர்ந்து अब ये 5 राजा इकट्ठा होकर கிபியோன் மீது யுத்தம் பண்ண போகிறார்கள். गिबोन के ऊपर युद्ध करने जाते हैं। இஸ்ரவேலர் மீது யுத்தம் பண்ண வரல. इजरायलियों पर युद्ध करने நல்லா नहीं। புரிந்து கொள்ளுங்க. अच्छे से समझ தேவன் लीजिए எப்படி தன்னுடைய திட்டத்தை செயல்படுத்துகிறார் என்பது. परमेश्वर अपने योजना को कैसे वो काम करता कराता। கிபியோனியர்கள் இஸ்ரவேலரோடு உடன்படிக்கை பண்ணினார்கள். गिबियानियों ने इजरायलियों से वाचा बांधा। இதை கோபம் கொண்டு எருசலேமும் அதனோடு கூட இருந்த 5 ராஜாக்களும் इस पर क्रोधित होकर जो यरूशलेम में रहने वाले वो 5 राजा के साथ அவர்கள் எல்லாம் சேர்ந்து கிபியோன் மீது யுத்தம் பண்ண வருகிறார்கள். मिलकर गिबोन के ऊपर युद्ध करने இப்ப आते हैं। கிபியோனியர்கள் என்ன பண்றாங்க? अब गिबियानियों क्या करते हैं? இஸ்ரவேலர்ட்ட வந்து சொல்றாங்க, इजरायलियों से कहते हैं நாங்க உங்களோட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறோம். मैंने तुमसे वाचा बांधे இப்ப हैं। எங்களை அழிப்பதற்கு 5 ராஜாக்கள் வருகிறார்கள். अब हमें नाश करने के लिए 5 राजा आ रहे हैं। அதுல தலையா இருக்குது யாரா? எருசலேமின் ராஜா. उसमें सबसे प्रधान कौन कहे तो यरूशलेम का राजा। அல்லேலூயா. हालेलुया। அப்போ ஆண்டவர்ட்ட கேக்குறாங்க, तब परमेश्वर से पूछते हैं। ஆண்டவர் சரி போ நீ யுத்தம் பண்ணு. परमेश्वर कहता है कि जाओ तुम युद्ध करो। அல்லேலூயா. हालेलुया। இப்ப இந்த யுத்தம் நடக்க ஆரம்பித்தது. अब यहाँ पर युद्ध होने लगती है। இந்த யுத்தத்துல கர்த்தர் இஸ்ரவேலர்களுக்காக யுத்தம் பண்ணினார். इस युद्ध में परमेश्वर ने इजरायलियों के लिए युद्ध किया। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார் என்று வசனம் சொல்லுகிறது. परमेश्वर इजरायलियों के लिए युद्ध किया ऐसे वचन कहती है। அல்லேலூயா. हालेलुया। இப்ப என்ன நடந்தது? अब क्या हुई? யுத்தம் பயங்கரமாய் நடந்து கொண்டிருக்கிறது. युद्ध बहुत भयानक रीति से हो रही है। 5 ராஜாக்களும் பின்னிட்டு ஓட ஆரம்பிக்கிறார்கள். 5 राजा पीछे मुड़कर दौड़ने लगते हैं। இப்பொழுது யோசுவா என்ன பண்ணுகிறார் என்றால் अब यहोशू क्या करता है? உடனே சூரியனையும் சந்திரனையும் பார்த்து பேச ஆரம்பிக்கிறார். तुरंत वो सूरज और चंद्रमा को देखकर बातें करने 12ஆம் लगता है। வசனத்தை பார்க்கும் பொழுது 12 वचन में हम देखते हैं, சூரியனை நீ கிபியோன் மேலும் ए सूरज तू गिबियोन पर சந்திரனை நீ ஆயலோன் மேலும் और चंद्रमा तू इस पर தரித்து நில்லுங்கள் என்று சொல்லுகிறார். तू वहां पर थम जा ऐसे कहते हैं। அல்லேலூயா. हालेलुया। அப்படியே நின்று விட்டது. वैसे ही रुक गए। வசனம் சொல்லுகிறது वचन कहती है 14ஆம் வசனம், 14 वचन இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளைக்கு ஒத்த ஒரு நாள் இதுவரைக்கும் இல்ல. ऐसा परमेश्वर एक मनुष्य के बातों को माना उस दिन के समान नहीं है। கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். परमेश्वर इजरायलियों के लिए युद्ध करता है। அல்லேலூயா. हालेलुया। யோசித்து பாருங்க, थोड़ा सोच कर देखिए, இந்த மாதிரி யுத்தம் நடந்ததே கிடையாது. ऐसा युद्ध कभी हुई नहीं அந்த है। யுத்தத்தில் நடந்த ஒரு சம்பவம் இருக்குல்ல, சரித்திரம் உண்டாயிடுச்சு. उस युद्ध में जो हुआ एक संभव है, उसने एक इतिहास रचा दिया। ஒரு சூரியனையும் ஒரு சந்திரனையும் ஒரு நாள் முழு நிப்பாட்டி வைக்கிறாங்க. एक सूर्य और चंद्रमा को पूरे दिन भर रुका कर रखते हैं। ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானில் இருக்கிறது. लगभग एक पूरे दिन में वो बीच आसमान में இது खड़ी ஒரு है। சரித்திரமான ஒரு சம்பவம் இது. ये एक इतिहास रचाने वाली एक ஏன்னா बात இதுக்கு है। அப்புறமா அதுக்கு முன்னாடி இது நடந்ததே கிடையாது. कि ना तो इसके पहले कभी हुआ है ना उसके बाद कभी हुआ। கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினாரா? परमेश्वर इजरायलियों के लिए युद्ध किया। கல் மலைகளை கொடுத்தார் அவர். वो पत्थर के बरसात को किया। அல்லேலூயா. हालेलुया। யுத்தத்தில் செத்தவர்களை பார்க்கிறோம். युद्ध में मरे हुए से 11ஆம் வசனம் கல்மழையினால் செத்தவர்கள் அதிகமாக இருந்தார்கள். वचन कहती है कि पत्थर के बारिश से मरे हुए कई सारे थे। ஏங்க ஆண்டவர் இந்த யுத்தத்தை இப்படி பண்ணணும்? क्यों परमेश्वर इस युद्ध को ऐसे करना चाहिए? பிரச்சனை எருசலேமுக்கும் அல்லது அவங்களோட கூட வர்ற 5 ராஜாக்களுக்கும் இஸ்ரவேலுக்கும் கிடையாது. समस्या जो यरूशलेम के राजा और उसके साथ आने वाले 5 राजा
और इजराइलियों के அஞ்சு साथ नहीं है। ராஜாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் பிரச்சனை கிடையாது. वो 5 राजा और इजराइलियों के साथ कोई இப்ப समस्या नहीं। அவர்கள் யுத்தம் பண்ண போது கிபியோனியரை, लेकिन वो जो युद्ध करना चाहते थे वो गिबियोनियों के இந்த साथ, கிபியோனருக்காக वो गिबियोनियों के लिए நடக்கிற இந்த சண்டையில ये होने वाली लड़ाई में ஆண்டவர் கிபியோனருக்காக இஸ்ரவேலருக்காக யுத்தம் பண்ணினார். परमेश्वर गिबियोनियों के लिए नहीं इजराइलियों के लिए युद्ध किया। வசனம் அப்படிதான் சொல்லுது. वचन वैसा कहते கர்த்தர் हैं, இஸ்ரவேலருக்காக யுத்தம் பண்ணினார். परमेश्वर इजराइलियों की ओर से लड़ा। அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் இஸ்ரவேல் தோத்து போக கூடாது அப்படியா? क्यों इजराइली हार नहीं जाना इसके लिए क्या? அல்லேலூயா. हालेलुया। தோத்து போக கூடாது. சரி, ஓகே, ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்கட்டும். ठीक है, एक बड़ा जीत को देने दो। ஆண்டவர் என் கல்மலை அனுப்பணும். तो परमेश्वर की पत्थर की बारिश ஆண்டவர் करना என் சூரியனையும் சந்திரனையும் நிறுத்தி है। வைக்கணும். परमेश्वर की सूर्य और चंद्रमा को रोक कर रखना है। இதுவரைக்கும் எந்த யுத்தத்திலும் அப்படி நடக்கலையே. अब तक किसी युद्ध में ऐसा हुआ नहीं है। அல்லேலூயா. அல்லேலூயா। ஏதாவது ஒரு யுத்தத்துல அப்படி நடந்ததா? क्या किसी युद्ध में ऐसा हुआ है? ஏன் இப்படிப்பட்ட சரித்திரத்தில் இடம்பெறாத சில செயல்கள் இந்த யுத்தத்தில் நடக்க ஆரம்பித்தது? क्यों इतिहास में कभी नहीं शामिल हुआ ऐसे घटना इस युद्ध में होने लगी? ஏன் தெரியுமா? क्यों जानते हो? ஏன் தெரியுமா? क्यों जानते हो? இந்த யுத்தம் ये युद्ध தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும் என்று ஆண்டவர் விரும்பினார். परमेश्वर की योजना को पूरा करेगी ऐसे परमेश्वर ने सोचा। அவர் சீயோனை தமக்காக தெரிந்திருக்கிறார் அல்லவா? उसने सिय्योन को अपने लिए चुना है ना। அந்த எருசலேமை இந்த இஸ்ரவேலர்கள் பிடித்து விடுவார்கள் என்று उस நம்பினார். यरूशलेम को ये इजराइल एक दिन कब्जा करेंगे ऐसे सोचा। மெல்கிசேதேக்கின் கையிலிருந்து போன அந்த எருசலேமை मेल्किसेदेक के हाथ से गया हुआ वो यरूशलेम மறுபடியும் இஸ்ரவேலர்கள் பிடித்து விடுவார்கள். फिर से इजरायली उसे पकड़ लेंगे। அதிலே நான் வாசம் பண்ணுவேன் उसमें मैं निवास करूंगा என்று சொல்லி இஸ்ரவேலுக்காக அந்த யுத்தத்தை நடத்தினார். ऐसे कहकर इजराइलियों के लिए वो युद्ध करने ஆண்டவர் लगा। அந்த யுத்தத்தை நடத்த மூல காரணம் என்ன தெரியுமா? परमेश्वर युद्ध को करने का एक मूल कारण क्या था? இஸ்ரவேலர்கள் ஜெயிக்க வேண்டுமதல்ல, इजरायली जीतना नहीं है, எருசலேம் எனக்காக வேண்டும், यरूशलेम मेरे लिए चाहिए। எனக்காக அந்த சீயோன் வேண்டும், मेरे लिए वो सिय्योन அது चाहिए, நான் தங்குற வாசஸ்தலமாய் மாற வேண்டும். वो मैं निवास करने वाला निवास स्थान बनना இதுதான் चाहिए। ஆண்டவருடைய முக்கிய நோக்கமாய் यही இருந்தது. परमेश्वर का मुख्य मकसद அதனால थी। தான் எருசலேமின் ராஜாவை தலைமை தாங்குகிற ராஜாவாய் வைத்தார் इसलिए ஆண்டவர். यरूशलेम के राजा को एक नेता के समान रखा இந்த था। 5 ராஜாக்கள் எருசலேமின் ராஜா தலைமை தாங்கி வருகிறார். इस 5 राजाओं को यरूशलेम का राजा प्रभुता कर कर आता இப்ப है। அவன் அடிச்சா अब उसे मार गिरा दिए तो எருசலேம் ஆட்டோமேட்டிக்கா இஸ்ரவேல் கையில வந்துரும். यरूशलेम अपने आप यरूशलेमियों के हाथ में आ எருசலேம் जाएगी। ஆண்டவருடைய வாசஸ்தலமாய் மாறிவிடும். यरूशलेम जो परमेश्वर का निवास स्थान बन जाएगी। ஆண்டவர் விரும்பினார். ये परमेश्वर ने चाहा, ஜெயத்தையும் கொடுத்தார். நல்லா विजय புரிந்து को भी கொள்ளுங்க. दिया, ஜெயத்தையும் கொடுத்தார். विजय को भी दिया। எல்லா ராஜாக்களும் கொல்லப்பட்டார்கள். सारे राजा मार गिराए गए। ஆனால் ஒரு துக்கமான செய்தி என்ன தெரியுமா? लेकिन एक दुख भरी बात क्या है जानते हैं? இஸ்ரவேலர்கள் எருசலேமை போகல. इजरायली जो यरूशलेम नहीं गए, எருசலேமுக்கு போகவே இல்லை. यरूशलेम को नहीं गए, அதை பிடிக்கவில்லை, उसे नहीं அதை पकड़े, விட்டு விட்டார்கள். उसे वो छोड़ दिए। ஹல்லேலூயா. हालेलुया। Means அதை குறித்து தேவனுக்கு இருந்த சித்தம் இஸ்ரவேலுக்கு புரியல. उसके बारे में परमेश्वर की योजना को इजरायली समझ नहीं पाए। நல்லா புரிந்து கொள்ளுங்க. अच्छे से सोच समझ சில लो। நேரத்துல कुछ समय में தேவன் நமக்காய் வைத்திருக்கிற திட்டங்கள் परमेश्वर हमारे लिए रखे हुई योजना நமக்கு தெரியாட்டாலும் हम नहीं जाने पर भी சாத்தானுக்கு நல்லா தெரியும். शैतान अच्छी तरह जानता है। ஹல்லேலூயா. हालेलुया। அதனால தான் சில நேரம் தேவனுடைய திட்டத்தை நம்ம புரியாம வேலை பார்த்துட்டு இருப்போம். इसलिए कुछ समय परमेश्वर की योजना को हम जाने बगैर काम करते रहे। ஏங்க தேவையில்லாம 5 ராஜாவை எருசலேம் ராஜா கூட்டி கொண்டு बिना வந்தான்? मतलब के 5 राजाओं को यरूशलेम ले आना है। இது சாத்தானுடைய நல்ல ஒரு திட்டம். ये शैतान का अच्छा योजना அவனுக்கு है। தெரியும். वो जानता है இஸ்ரவேல்ல உள்ள விட்டுட்டோம் அப்படினா इजरायलियों को अंदर छोड़ அவர்கள் देंगे तो எருசலேமை பிடித்து वो விடுவார்கள். यरूशलेम को पकड़ लेंगे। சீயோனை தேவனுக்கு வாசஸ்தலமாய் மாற்றி விடுவார்கள். सिय्योन को परमेश्वर के लिए निवास स्थान அதனால बना அவர்கள் देंगे। உள்ளே வரவிடாமல் தடுப்பதற்காக इसलिए अंदर वो घुसपैठ न करने பிசாசு लाए। இந்த 5 ராஜாக்களை ஏவி शैतान ने ये 5 राजाओं को இவர்களை उकसाकर எப்படியாவது அழித்துவிட வேண்டும் என்று நினைத்தான். इन्हें कैसे भी नाश करना है कर सोच ஆனா लिया। தேவன் அவருடைய திட்டத்தை முறியடிச்சிட்டாரு. लेकिन परमेश्वर ने उनके विचारों को मार ஆனா गिरा दिया। தேவ பிள்ளைங்க தேவனுடைய திட்டத்தை அறியல. लेकिन परमेश्वर के बच्चे परमेश्वर की योजना को नहीं जाने। அல்லேலூயா. அல்லேலூயா। சில நேரங்கள்ல कुछ समय में உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை நீங்க அறியல அப்படினா आपके लिए परमेश्वर ने रखे हुए योजना को आप नहीं जानोगे तो பிசாசும் அறியலன்னு நினைக்க கூடாது. शैतान भी नहीं जानता அவனுக்கு ऐसे நல்லா मत सोचो। தெரியும். वो अच्छी तरह जानता है மோசே ரட்சகனாய் மாற போகிறான். मूसा उद्धारकर्ता बनने वाला है। எத்தனை வருஷம் கழிச்சு? कितने साल के बाद? எத்தனை வருஷத்துல? कितने साल में? தன்னுடைய 80வது வயதுல. अपने 80वां उम्र में। அல்லேலூயா. हालेलुया। 80வது வயதுல தான் மோசே ரட்சகனாய் மாற போகிறார். 80वां साल में मूसा उद्धारकर्ता बनने वाला ஆனா பிள்ளை பிறந்த உடனே அழிக்க நினைச்சான் है। சாத்தான். लेकिन बच्चा जन्म होते ही शैतान उसे नाश करना மோசேக்கு चाहा। 80 வருஷம் கழிச்சு தான் தெரியும் நான் இஸ்ரவேலை ரட்சிக்க போகிறேன். मूसा जो 80 साल के बाद जानता है मैं इजराइलों को आना- नाश करने वाला हूँ। சாத்தானுக்கு பிறக்க சொல்லே தெரியும் இவன் தான் இஸ்ரவேலை ரட்சகனா வர लेकिन போறான். शैतान उसके जन्म से ही जानता है यही उद्धारकर्ता बनने அதனால वाला है। தான் பிறப்பிலே அழிக்க பாக்குறார். इसलिए उसके जन्म में उसे नाश இயேசு करना கிறிஸ்து चाहा। 30 வயசுக்கு அப்புறம் தான் ஊழியம் செய்ய போகிறார். यीशु मसीह 30 साल की उम्र के बाद सेवा करने 30 जाते हैं। வயசுக்கு அப்புறம் தான் அவருடைய ஊழியம் தொடங்க போகுது.
20 साल की उम्र में उनकी सेवा शुरू ஆனா होती है। பிசாசு பிள்ளையை இருக்கு 2 வயசுல கொல்ல பார்த்தான் பாருங்க. लेकिन शैतान ने बच्चे को 2 साल की उम्र में मारना चाहा। அல்லேலூயா. हालेलुया। காரணம் என்ன? कारण क्या है? தேவனுடைய திட்டம் சில நேரத்தில் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். परमेश्वर की योजना कुछ समय हम जाने ஆனால் पे रहेंगे, பிசாசுக்கு நல்லா தெரியும். लेकिन शैतान अच्छी அந்த तरह जानता நேரத்துல है। தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். उस समय में परमेश्वर हमारे लिए युद्ध ஆனால் करेगा। நமக்கு தெரிய வரும் பொழுது लेकिन जब हम जानेंगे, நாம் அந்த திட்டத்தை நிறைவேற்ற ஆவலுள்ளவர்களா இருக்க வேண்டும். हम उस योजना को पूरा करने के लिए बड़े चाहत के साथ रहना। அப்படிதான் நடக்க ஆரம்பித்தது. वैसे ही होने लगी। இஸ்ரவேலர்கள் அதை கண்டுகிடவே இல்லை. इजरायली उसे जान ही नहीं पाए। எருசலேமை குறித்து கவனம் இல்ல அவங்களுக்கு. यरूशलेम के बारे में कोई चिंता नहीं அதை थी। பிடிக்கணும் ஆசை இல்ல. उससे कब्जा करने की कोई चाहत नहीं ஏன் थी। தெரியுமா? क्यों जानते அது हो? வறட்சியான பூமி. क्योंकि वो एक सूखा भूमि है। ஹalleluya. हालेलुया। அது ஒரு சின்ன மலை தானே. वो एक छोटा पहाड़ तो எவ்வளவு है। பெரிய பெரிய இடம்லாம் இருக்கு. कितने बड़े बड़े जगह सब அதெல்லாம் है। பிடிச்சிட்டு போயிரலாம். हम उसे सब पकड़ कर அந்த जाएंगे, இடத்தை குறித்ததான தேவ தரிசனம் அவங்களுக்கு தெரியல. लेकिन उस जगह के परमेश्वर के दर्शन को उनको नहीं पता அவர்கள் விட்டு चला। விட்டார்கள். उन्होंने उसे छोड़ சரி, दिया। அதுக்கப்புறம் நியாயாதிபதி நாட்கள் வந்தது. लेकिन उसके बाद न्यायों के दिन आए। நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரத்தின் 21ஆம் வசனத்துக்கு வாங்க. न्यायों पहला अध्याय के 21वां वचन में आइए। 8ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது हम 8वां वचन में देखते हैं, யூதா மனுஷர் எருசலேமை பிடித்தார்கள். यहूदा के मनुष्य ने यरूशलेम को पकड़े। ஆனா 21ஆம் வசனம் சொல்கிறது, लेकिन 21वां वचन कहते हैं, பென்யமீன் புத்திரர் எருசலேமிலே குடியிருந்த எபூசியர் துரத்தி விடவில்லை. बेन्यामीन के पुत्र यरूशलेम में रहने वाले यबूसियों को नहीं भगाया। ஆகையால் எபூசியர் இந்நாள் மட்டும் பென்யமீன் புத்திரோட எருசலேமில் குடியிருக்கிறார்கள். इसलिए यबूसी आज के दिन तक यरूशलेम के बिन्यामीन के संग रहते हैं। இங்க அடுத்து நடந்து தெரியுமா? यहाँ पर क्या हुआ? யூதா பிடிச்சு கொடுத்துச்சு, यहूदा ने पकड़ कर दिया, எருசலேமை பிடிச்சு கொடுத்தாங்க. यरूशलेम को पकड़ ஆனா कर இந்த दिए। பென்யமீனர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? लेकिन ये बिन्यामीनों ने क्या किया? அதுல இருக்கிற எபூசியரை துரத்தல. उसमें रहने वाले यबूसियों को भगाया नहीं। அவங்க இருந்துட்டு போட்டுமே. हाँ, वो भी रहने दो। ஏன் அவன் இருந்தா நீ தேவனை ஆராதிக்க முடியாது. वो रहे तो तुम परमेश्वर की आराधना नहीं कर सकते। ஆண்டவர் இந்த எருசலேமை அவருடைய வாசஸ்தலமா மாற்றணும். परमेश्वर इस यरूशलेम को अपने निवास स्थान இதற்காக बनाना है। அவர் என்ன பண்றாரு? ஒரு நல்ல யூதாவை கொண்டு ஜெயம் கொடுக்கிறார். इसके लिए वो क्या करता है? अच्छे यहूदा को लेकर एक विजय को दिलाता ஆனா है। பென்யமீனர்கள் என்ன பண்றாங்க? लेकिन बिन्यामीनों क्या करते हैं? அதை விட்டுட்டாங்க. उसे छोड़ அதை दिया। கண்டுகிடவே இல்ல பாருங்க. उसके बारे में कोई चिंता இப்படிதான் नहीं சில நேரத்துல जताया। ऐसे कुछ ஆண்டவர் समय சில ஜெயத்தை கொடுத்து நம்ம கையில தருவாரு. परमेश्वर कुछ जीत को देकर हमारे हाथों देगा, அப்போ கூட தேவ சித்தத்தை புரியாம போயிரும். तब भी परमेश्वर की इच्छा को हम जाने बगैर இப்படி रहेंगे। எத்தனை வேளையில நம்ம மதீனமா இருந்திருப்போம். ऐसे कितने बार हम मूर्खता के साथ रहे हैं। ஹalleluya. 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 தேவ தரிசனம் நிறைவேறுவதற்கு परमेश्वर की दर्शन पूरा தேவன் होने, என்னென்ன காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். परमेश्वर क्या क्या कर रहा है? வானத்தில் அதிசயங்களை பண்ணுகிறார். वो आकाश में चमत्कार பூமியில் करता है, அதிசயங்களை பண்ணுகிறார். पृथ्वी में चमत्कार உங்க करता சொந்த है, சரீரத்தில் அதிசயங்களை பண்ணுகிறார். आपके खुद के शरीर में உங்க चमत्कार குடும்பத்தில் करता है, அதிசயங்களை பண்ணுகிறார். आपके परिवार में चमत्कार உங்கள் करता ஊழியத்தில் है, அதிசயங்களை பண்ணுகிறார். आपकी सेवा में चमत्कार करता அதுல है, பெரிய ஜெயத்தெல்லாம் கொடுக்கிறாரு. उसमें बड़े बड़े विजय देता है। ஆனால் ஸ்டில் அவங்க இன்னும் ஆண்டு அந்த தரிசனத்தை புரிந்து கொள்ளல. लेकिन फिर भी अभी तक परमेश्वर के दर्शन को समझ नहीं அவங்க पाए। நினைச்சாங்க எபூசியர் இருந்துட்டு போட்டும். वो समझ लिए यबूसियர் रहने दो, அவங்க இருந்தா என்ன நடக்க போகுது? वो रहने पर क्या होगी, அப்படி விட்டுட்டாங்க. वैसे ही छोड़ दी। அல்லேலூயா. 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 ஆனால் இந்த எபூசியர் இருக்கிற வரைக்கும் जब तक यबूसी थे, எருசலேம் தேவனுடைய பட்டணமாய் மாறவே இல்லை. यरूशलेम परमेश्वर का शहर बनाए பல 100 ஆண்டுகள் கடக்கிறது. कई सैकड़ों साल பல बीत ஆயிரம் जाते, ஆண்டுகள் கடந்து போகிறது. कई हजारों साल बीत என்ன गए हैं। செய்யறது எல்லாம் முழிச்சு கொண்டிருக்கிறாங்க. क्या करे सब தேவன் தான் डगमगा யோசித்துக் गए। கொண்டு இருக்கிறார். परमेश्वर भी सोच இந்த रहा है, எருசலேமை எப்படி நான் பிடிக்க போகிறேன். इस यरूशलेम को मैं कैसे कब्जा करने वाला हूं। அதுக்கப்புறம் சவுல் வந்தார். उसके बाद सौल राजा, அல்லேலூயா. हालेलुया, நியாயாதிபதி நாட்கள் முடிகிறது. न्यायों के दिन खत्म हो சவுல் गए, வருகிறார். सौल आता है, சவுலையும் ராஜாவை மாற்றி सौल को भी राजा அவரும் बनाकर எருசலேமை பிடிச்சிருவார் நினைச்சாரு. वो भी यरूशलेम को पकड़ लेगा ऐसा सोचा, அவரும் எருசலேமை பிடிக்கல. वो भी यरूशलेम को नहीं पकड़ा। அல்லேலூயா. हालेलुया। எருசலேமை தேவனுடைய ஆலயமாய் மாற்றல அவரும். यरूशलेम को परमेश्वर का भवन नहीं बनाया, தேவனுடைய उसने भी சித்தத்தை நிறைவேற்றுகிற இடமாய் மாற்றவில்லை. परमेश्वर की इच्छा को पूरा करने वाला जगह எருசலேமை नहीं குறித்த बनाया। தரிசனம் சவுலுக்கும் வரவில்லை. परमेश्वर के दर्शन सौल के लिए भी அப்ப नहीं கொஞ்சம் हुई। ஆபிரகாமின் நாட்களில் இருந்தே अब्राहम के दिनों से தேவன் लेकर இந்த எருசலேமை குறித்து ஒரு பெரிய தரிசனம் வச்சிருக்கிறார். परमेश्वर यरूशलेम के बारे में बड़ा दर्शन रखा ஆனால் है, ஆபிரகாமின் நாட்கள் நிறைவேறவில்லை. लेकिन अब्राहम के दिनों में पूरा नहीं ஈசாக்கின் हुआ, நாட்கள் நிறைவேறவில்லை. ईसा के दिनों में पूरा नहीं யாக்கோபின் हुआ, நாட்கள் நிறைவேறவில்லை. याकूब के दिनों में पूरा नहीं हुआ, மோசேயின் நாட்கள் நிறைவேறவில்லை. मूसा के दिनों में पूरा नहीं யோசுவாவின் हुआ, நாட்கள் நிறைவேறவில்லை. यहोशू के दिनों में पूरा नहीं हुआ, நியாயாதிபதி நாட்கள் நிறைவேறவில்லை. न्यायों के दिनों में पूरा नहीं हुआ। ராஜாக்களின் நாட்கள் வந்து விட்டது. अब राजाओं के दिन आ गई है। முதல் ராஜாவும் பண்ணி பார்த்தா அந்த ராஜாவும் पहले राजा को भी खड़ा कर देखा, वो भी डर गया, பயங்கர பராக்கிரமசாலி. वो बड़ा पराक्रमी है। அவருடைய தகப்பன் கீஸ் இருக்கையிலே பயங்கர பராக்கிரமசாலியா. उसका पिता कीस में सबसे बड़ी पराक्रमी அப்படி है। ஒரு பராக்கிரமசாலி கையில ராஜரிகத்தை ஆண்டவர் கொடுத்தார். ऐसे एक पराक्रमी के
के हाथ में परमेश्वर ने राजकरण को दिया। இவனாவது எருசலேமை பிடிச்சிருவான், कम से कम ये तो यरूशलेम को சீயோனை पकड़ எனக்கு लेगा, வாசஸ்தலமாய் மாற்றி விடுவான் सिय्योन को मेरा निवास स्थान बना देगा, என்று ஆண்டவன் நம்பினார். ऐसे परमेश्वर ने ஆனா भरोसा சவுலும் किया। அந்த காரியத்தை செய்யல. लेकिन सौल ने भी उन बातों को नहीं ஒரு किया। யுத்தம் நடக்கிறது. अब एक युद्ध होती है, சவுலின் நாட்கள்ல ஒரு யுத்தம் நடக்கிறது. सौल के दिनों में एक युद्ध 1 होती है। சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் நமக்கு தெரிந்த ஒரு யுத்தம். पहला सामुएल 17वां अध्याय में हम जाना हुआ एक युद्ध, கோலியாத் தாவீதுனுடைய யுத்தம் நடக்கிறது. गोलियत और दाऊद का युद्ध होती இந்த है। யுத்தத்துல इस युद्ध में தாவீது ஜெயிக்கிறார், दाऊद जीतता है, இஸ்ரவேலர்கள் ஜெயிக்கிறார்கள். इजरायली जीतते அந்த हैं। அதிகாரத்தின் 54ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது उस अध्याय के 54वां वचन में देखते हैं, தாவீது பெலிஸ்தருடைய தலையை எடுத்து दाऊद ने फिलिस्ती के सर को काट அதை எருசலேமுக்கு கொண்டு வந்தான். उससे वो यरूशलेम में ले आया। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। தாவீது दाऊद எருசலேமுக்கு முதல்ல यरूशलेम के लिए पहली ஒரு बार சத்துருடைய தலையை வெட்டி கொண்டு வர்றான். एक शत्रु के सर को काट कर ले आता है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இத்தனை நூற்றாண்டுகளாக इतने सैकड़ों सालों யாருமே से இந்த எருசலேமை கண்டுகிடல. किसी ने भी इस यरूशलेम पर இந்த चिंता नहीं जताया। எருசலேமுக்கு தாவீது கோலியாத்தின் தலையை கொண்டு வர வேண்டிய அவசியமும் இல்ல. इस यरूशलेम में दाऊद गोलियत के सिर को लाने की जरूरत भी नहीं நல்லா थी। புரிந்து கொள்ளுங்க, அவசியமும் இல்ல. अच्छे से समझ लीजिए, कोई जरूरी नहीं थी। फिर ஆனால் लेकिन ஏன் தாவீது கொண்டு வந்தார்? क्यों दाऊद ने ले आया? ஏன் தாவீது கொண்டு வந்தார்? क्यों दाऊद ने ले आया? ஏன்னா தேவ சித்தத்தை அறிந்தவன் தாவீது. क्योंकि परमेश्वर के चाहत को, इच्छे को தாவீதை जानने குறித்து वाला ஆண்டவர் சொல்லுகிறார், दाऊद के बारे में परमेश्वर அவன் कहता है, என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன், वो मेरे हृदय के योग्य है, என்னுடைய சித்தத்தை எல்லாம் அவன் मेरे நிறைவேற்றுவான். सारे चाहत को पूरा करेगा। அல்லேலூயா. அல்லேலூயா. என்னுடைய சித்தத்தை எல்லாம் அவன் मेरे நிறைவேற்றுவான். चाहतों को वो पूरा करेगा। தாவீதை ஆண்டவர் இருதயத்துக்கு ஏற்றவராய் பார்த்தார். दाऊद को परमेश्वर अपने हृदय के योग्य தாவீதுக்கு देखा। தெரிந்து விட்டது, दाऊद जान लिया, இந்த எருசலேமில इस यरूशलेम என் में ஆண்டவர் வாசம் பண்ண मेरा விரும்புகிறார். परमेश्वर निवास करना இந்த चाहता சீயோனை है। அதற்காக தான் அவர் தெரிந்திருக்கிறார். ये सिय्योन को इसीलिए இந்த उसने चुना சீயோனின் है। சிறையிருப்பு மாற வேண்டும். ये सिय्योन के बंदी गृह இந்த बदलना है। சீயோன் இருக்கிறது எபூசியரை நான் துரத்த வேண்டும். ये सिय्योन में रहने वाले यबूसियों को मैं ஆனால் भगा- சவுலின் நாட்கள்ல தலையை மட்டும் தான் கொண்டு வர முடிந்தது. लेकिन सौल के दिनों में केवल सर को काट कर ला அந்த सका, பெலிஸ்தனுடைய தலையை மாத்திரம் கொண்டு வந்து வச்சிட்டு போயிட்டார். केवल फिलिस्तियों के सर को काट कर लाकर रख कर गया। அதுக்கப்புறம் ராஜாங்கம் தாவீதுடைய கைக்கு வருகிறது. उसके बाद जो राजकरण दाऊद के हाथ में आता है। 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தின் दूसरा सामुएल 5वां अध्याय 7ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, 7वें वचन में देखते हैं, தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷருடைய எருசலேமுக்கு போனான். देश में निवास करने वाले यबूसियों पर युद्ध करने के लिए राजा अपने लोगों के साथ गया। தாவீது ராஜாவான பின்பு செய்த முதல் யுத்தம் எது தெரியுமா? दाऊद राजा होने के बाद में किया हुआ पहला युद्ध क्या है जानते हैं? எருசலேம் மீது செய்த யுத்தம் தான். यरूशलेम में किया हुआ युद्ध है। அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா தேவனுடைய சித்தம் தாவீதுக்கு நல்லா क्योंकि தெரியும். परमेश्वर की चाहत को दाऊद अच्छी तरह தாவீதுக்கு जानता है। தேவனுடைய தரிசனம் தெரியும். दाऊद परमेश्वर के दर्शन இந்த को अच्छी तरह எருசலேமுக்காக பல ஆயிரம் ஆண்டுகளின் தேவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. जानता है। यरूशलेम के मेरा परमेश्वर हजारों सालों से इंतजार அவருடைய करता है। தரிசனம் இதுக்கு மேல இருக்கிறது. उसकी दर्शन इसके ऊपर இந்த है। எருசலேம் அவர் வாசம் பண்ண வேண்டும். इस यरूशलेम में वो निवास இந்த करना है। எருசலேம் அவருடையதாக மாற வேண்டும். ये यरूशलेम उसका होना ஆனால் चाहिए। யாருமே அதை கண்டுகொள்ளல. लेकिन किसी ने उसके लिए चिंता नहीं ஒரு जताया। மொட்டையான மலைய, लेकिन एक टकले एक पहाड़ ஒரு को, சின்ன மலைய, एक छोटे ஒரு पहाड़ को, வறட்சியான பூமிய एक सूखे भूमि को பிடிப்பதற்காக कब्जा करने के लिए தாவீது தன்னுடைய முதல் யுத்தத்தை தொடங்குகிறார். दाऊद अपने पहले युद्ध को शुरू करता है। அல்லேலூயா. हालेलूया। அந்த எருசலேம் நகரம் இப்பதான் கொஞ்சம் செழிப்பா இருக்கு. अब वो यरूशलेम शहर अब वो हरा भरा அது है। முன்னாடி வறட்சியான பூமி தான். पहला वो सूखी भूमि थी। தாவீது அதை பிடிக்க போகிறாரு. दाऊद उसे कब्जा करने அங்க जाता है। இருக்கிறவர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? वहां पर रहने वाले क्या कहते हैं? தாவீதனால் இது கூடாது. दाऊद से ये असंभव है। தாவீது பிரவேசிக்கவே முடியாது. दाऊद अंदर प्रवेश ही नहीं कर அங்க सकता। யாரெல்லாம் இருக்கிறாங்களா? वहां पर कौन कौन रहते हैं? குருடர்களும் சப்பானிகளும் இருக்கிறார்கள். वहां पर अंधे और लूले रहते அப்ப हैं। எருசலேம் பட்டணம் எப்படி இருக்கும் யோசித்து तो பாருங்க. यरूशलेम का शहर पहना कैसा है? எருசலேம்ல இருக்கிறது குருடனும் சப்பானியும் இருக்கிறான். यरूशलेम में रहने वाले अंधे और लूले हैं। அந்த அளவுக்கு தரித்திரம் நிறைந்த ஒரு இடம் தான் எருசலேம். इतने दरिद्रता से भरी हुई जगह यरूशलेम थी। அல்லேலூயா. हालेलूया। உங்க வாழ்க்கை தரித்திரத்துல இருக்கிறதா? तो आपकी जीवन दरिद्रता உங்க में है வாழ்க்கை क्या? வறட்சியில இருக்கிறதா? आपकी जीवन सूखेपन உங்க में है வாழ்க்கை क्या? எதுவுமே செழிப்பில்லாமல் இருக்கிறதா? आपके जीवन में किसी भी प्रकार का எந்த हरा भरा உயர்வும் नहीं है। இல்லாமல் இருக்கிறதா? किसी भी तरह का ऊंचाई नहीं கொஞ்சம் है क्या? யோசித்துக் கொள்ளுங்க. थोड़ा सोच இந்த लीजिए। எருசலேமின் நிலையும் அதுதான். ये यरूशलेम की स्थिति भी ஆனால் यही இந்த थी। எருசலேமுக்காக என் தேவன் வைராக்கியம் கொண்டார். लेकिन इस यरूशलेम के लिए मेरे परमेश्वर ने இந்த जलन दिखाया है। எருசலேமுக்காக தேவன் ஒரு தரிசனத்தை வைத்திருந்தார். इस यरूशलेम के लिए मेरे परमेश्वर ने एक दर्शन அந்த रखा था। தரிசனத்தை நிறைவேற்ற பல ஆயிரம் ஆண்டுகள் उस காத்திருக்கிறார் அவர். दर्शन को पूरा करने के लिए कई हजारों साल इंतजार करना அதுதான் पड़ा। அவருடைய உண்மை. वही उसकी सच्चाई அவருடைய है। உண்மை தலைமுறை தலைமுறைக்கு இருக்கு.
இருக்கிறது. सच्चाई पीढ़ी पीढ़ी के लिए होती है. இப்ப என்ன பண்ணுகிறார்? தாவீது போகிறார். वो कहता है, क्या करता? दाऊद जाता है, சாலகத்தின் வழியாக உள்ளே பிரவேசிக்கிறார்கள். गटर के मार्ग से अंदर प्रवेश करता है, உள்ளே போய் எருசலேமை பிடிக்கிறார்கள். अंदर जाकर यरूशलेम को कब्जा करते அந்த हैं, எருசலேமை பிடிக்கிறார்கள். उस यरूशलेम पर कब्जा करते हैं. வசனம் சொல்லுகிறது, वचन कहती है, 7ஆம் வசனம் சொல்லுகிறது, 7वां वचन कहती है, தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். दाऊद ने शियोन के गढ़ को पकड़ அது लिया, தாவீதின் நகரமாயிற்று. वो दाऊद की शहर बन गई. அல்லேலூயா, हालेलूया, அல்லேலூயா. हालेलूया. ஏன் இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்று சொல்லப்பட்டார் தெரியுமா? क्यों यीशु मसीह दाऊद का पुत्र ऐसे कहा गया? அவருடைய சித்தத்தை நிறைவேற்றினது தாவீது தான். क्योंकि उसकी चाहत को पूरा करने वाला அவருடைய दाऊद தரிசனத்தை था, நிறைவேற்றினது தாவீது தான். उसके दर्शन को पूरा करने वाला दाऊद था. அல்லேலூயா. हालेलूया. ஆனா அதுவரைக்கும் ஆண்டவர் தன்னுடைய வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவராய் लेकिन இருக்கிறார். तब तक परमेश्वर अपने प्रतिज्ञा में सच्चा தன்னுடைய था, தரிசனத்தில் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். अपने दर्शन में सच्चा था. சீயோன் கோட்டையை பிடித்து விட்டார். सियोन के गढ़ को पकड़ लिया. தாவீது அடுத்து பண்ண திட்டம் என்ன தெரியுமா? अगला दाऊद ने किया हुआ योजना क्या जानते हो? எருசலேம் ஆலயத்தை கட்டணும். इस यरूशलेम में परमेश्वर के लिए भवन को बांधना. அல்லேலூயா. हालेलूया. இந்த எருசலேம் ஆலயத்தை கட்ட போறேன். इस यरूशलेम में भवन को बांधने वाला எல்லாத்தையும் हूं. சேகரித்தார். उसने सब कुछ इकट्ठा ஆனா किया. ஆண்டவர் சொல்லிட்டாரு, लेकिन परमेश्वर ने कह दिया, கொஞ்சம் வெயிட் பண்ணு, थोड़ा इंतजार நான் உன் कर, பிள்ளையை கொண்டு ஆலயத்தை मैं கட்டுவேன். तेरे बेटे को लेकर भवन को बंधवाऊंगा. அல்லேலூயா, हालेलूया, அல்லேலூயா. हालेलूया. தேவன் எதை விரும்பினாரோ परमेश्वर ने जिसे चाहा, அதை அப்படியே நிறைவேற்றினார். उसे उसने वैसा ही இந்த पूरा சீயோன் किया. என்னுடைய வாசஸ்தலமா இருக்க வேண்டும். ये सियोन मेरा निवास स्थान रहना இதிலே நான் चाहिए, தங்க வேண்டும். मैं इसमें निवास करना அது है, என்னுடையதா இருக்க ये வேண்டும் मेरा होना चाहिए. என்று சொல்லி பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தேவனுடைய தரிசனம் இருந்தது. ऐसे कहकर कई हजारों साल के पहले परमेश्वर தேவனுடைய की दर्शन, திட்டங்கள் இருந்தது. परमेश्वर की योजनाएं थी, அதை தாவீதின் நாட்கள் ஆண்டவர் செய்து முடித்தார். लेकिन उसे दाऊद के दिनों में परमेश्वर ने कर कर அந்த पूरा किया. தாவீது தான் சொல்லுகிறான், वही दाऊद कहता है, சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது सियोन के बंदीगृह को परमेश्वर लौटाते நாங்கள் समय சொப்பனம் காண்கிறவர்களை போல இருந்தோம்ப்பா. हम स्वप्न देखने के समान रहे थे, நம்பவே முடியல. हम भरोसा ही नहीं कर இந்த पाते थे. இந்த எபூசியர்கள் எங்களை தடுத்துருவாங்க, ये बूसिया में रोक लेंगे, நாங்க எருசலேமுக்குள்ள போகவே हम முடியாது, यरूशलेम में प्रवेश नहीं कर சீயோன் सकेंगे, கோட்டையை பிடிக்கவே हम முடியாது सियोन के गढ़ को नहीं पकड़ என்று சொல்லி सकेंगे. நாங்க நம்பிக்கையற்றவர்களா தான் இருந்தோம். ऐसे हम बिना भरोसे के ஆனா थे, என் ஆண்டவர் எனக்கு அதை கொடுத்து விட்டார். लेकिन मेरे परमेश्वर ने मुझे उसे दे दिया है. அல்லேலூயா, हालेलूया, அல்லேலூயா. हालेलूया. ஒரு வறட்சியான பூமி இரிய, एक सूखे भूमि को, ஒரு செழிப்பில்லாத அந்த சீயோனுக்கே एक अकाल भरी उस सियोन के लिए அதனுடைய சிறையிருப்பையே ஆண்டவர் மாற்ற முடியும் என்றார். परमेश्वर उसके ही बंदीगृह को बदल सकता है. ஏன் உங்களுடைய अकाल को சிறையிருப்பை बदल ஆண்டவர் மாற்ற सकता है। முடியாது? आपके इस बंदीगृह को क्यों नहीं ஏன் बदल உங்களுடைய सकता? தரித்திரத்தை ஆண்டவர் மாற்ற क्यों முடியாது? आपके दरिद्रता को बदल ஏன் नहीं सकता? உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற வறட்சி ஆண்டவர் மாற்ற முடியாது? क्यों आपके जीवन में के सूखेपन को बदल नहीं நீங்களும் सकता? தைரியமா சொல்லுங்க, आप भी हिम्मत के साथ कह நானும் सकते हैं, ஆண்டவர் வாசம் பண்ணுகிற சீயோன் தான், मैं भी परमेश्वर निवास करने वाला நானும் सियोन ஆண்டவர் हूं। வாசம் பண்ணுகிற சீயோன் தான், मैं भी परमेश्वर निवास करने என்னையும் वाला என் सियोन ஆண்டவர் हूं। ஆசீர்வதிப்பார், मुझे भी मेरा परमेश्वर आशीष எனக்குள்ளும் करेगा, அவர் வாசம் பண்ணுவார், मेरे अंदर भी वो निवास எனக்கும் करेगा, ஜெயத்தை தருவார். मुझे भी विजय को देगा। அல்லேலூயா, हालेलूया, அல்லேலூயா. हालेलूया। தேவன் உண்மையுள்ளவர். परमेश्वर सच्चा है। இந்த ஒரு சாதாரண சீயோனுக்காக, एक साधारण सियोन के ஒரு लिए, சாதாரண சின்ன மலைக்காக एक साधारण छोटे पहाड़ के लिए இவ்வளவு பெரிய உண்மையை ஆண்டவர் காத்திருக்கிறார் इतने பாருங்க. बड़े सच्चाई को परमेश्वर ने सुरक्षित रखा है। யோசித்து देखिए, பாருங்க, सोच कर இந்த देखिए, உலகத்துல எவ்வளவு பெரிய பெரிய மலைகள் இருக்கிறது, इस दुनिया में कितने बड़े बड़े पहाड़ हैं, எவ்வளவு செழிப்பான இடங்கள் இருக்கிறது, कितने हरे भरे जगह है, எவ்வளவோ மகிமை நிறைந்த இடங்கள் இருக்கிறது. कितने सारे महिमा भरी जगह है, அதெல்லாம் ஆண்டவர் விட்டுட்டு वो सब परमेश्वर छोड़कर அவருடைய பார்வையில இந்த சின்ன பட்டணம் தான் வேணும். उसके नजर में ये छोटा शहर ही चाहिए। அல்லேலூயா. हालेलूया। உலகத்தின் பார்வையில் நீங்கள் சிறியவர்களா दुनिया இருக்கலாம், की नजरों में शायद आप छोटा हो உலகத்தின் सकते हैं, பார்வையில் நீங்கள் ஒன்றுமில்லாதவர்களா இருக்கலாம், दुनिया की नजरों में शायद आप कुछ नहीं உலகத்தின் हो सकते பார்வையில் हो। நீங்கள் ஒரு தரித்திரலை போல दुनिया के காணப்படலாம். नजरों में शायद आप एक सूखे जगह के ஆனா समान हो, ஆண்டவர் உங்களையும் என்னையும் தான் நம்ம அழைத்திருக்கிறார். लेकिन परमेश्वर ने आपको और मुझे ही நம்மள बुलाया தான் है, தெரிந்து வைத்திருக்கிறார். हमें उसने चुन रखा है, அதனால தான் நம்ம பாக்கியவான்கள் என்கிறோம். इसलिए हम धन्य है। அல்லேலூயா, हालेलूया, அல்லேலூயா. हालेलूया। இந்த சீயோன் அப்படிப்பட்ட இடமாய் தான் ये இருக்கிறது. सियोन वैसा ही एक ஆண்டவர் जगह அதை बना, தெரிந்து கொண்டார். परमेश्वर ने उसे चुन लिया, சீயோன் கோட்டையை பிடித்தார். सियोन के गढ़ को पकड़ யோவேல் लिया। 2:32 சொல்லுகிறது, योवेल 2:32 இந்த कहती है, சீயோனிலிருந்து ரட்சிப்பு வரும், ये सियोन से उद्धार आएगी, இந்த எருசலேமிலிருந்து தான் ரட்சிப்பு इस வரும். यरूशलेम से ही उद्धार आएगी। இந்த உலகத்திற்கு इस दुनिया के लिए முதலில் ரட்சிப்பு எங்கிருந்து வந்தது தெரியுமா? पहले पहले उद्धार कहां से आया जानते हो? எருசலேமில் இருந்து தான் வர ஆரம்பித்தது. यरूशलेम என் से ही आने எருசலேமில் लगी। தான் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை அடித்து கொலை क्योंकि செய்தார்கள். यरूशलेम से मेरा उद्धारकर्ता यीशु मसीह को मारकर उन्होंने हत्या किया। தாவீது ஏன் கோலியாத்தின் மண்டையை கொண்டு வந்தான் தெரியுமா? दाऊद ने क्यों गोलियत के सर को लेकर आया? यही கொண்டு வந்தார். क्यों लाया? அந்த இடத்துக்கு பேர் தான் கொல்கதா மலை. उस जगह का नाम ही कोलकाता எந்த का இடத்துல जगह। கொண்டு வைத்தாரோ जिस जगह पर उस खोपड़ी को அதே रखा, இடத்துல उसी जगह இயேசு पर கிறிஸ்து சாத்தானின் தலையை நசுக்கினார். यीशु मसीह ने शैतान के सर को அதே कुचला। கொல்கதா மலையில இயேசு சாத்தானின் वही कलकत्ता के पर्वत पर यीशु मसीह ने शैतान के सर को कुचला। கொல்கதா என்றால் மண்டையோடுன்னு அர்த்தம். क्योंकि कोलकाता यानी खोपड़ी का एक पहाड़। அல்லேலூயா, हालेलूया, அல்லேலூயா. हालेलूया। இப்போ அந்த இடத்திலிருந்து தான்
अब उस जगह से சியோனிலிருந்து ரட்சிப்பு வர ஆரம்பித்தது. सिय्योन के से उद्धार आने लगे. அல்லேலூயா. हालेलूया. சகரியா 1:14 சொல்லுகிறது, जकरिया 1:14 कहती நான் है, இந்த சியோனுக்காக मैं सिय्योन के நான் लिए மகா வைராக்கியமாய் இருக்கிறேன். मैं बड़ी जलन दिखाता हूँ. எருசலேமுக்காகவும் சியோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். यरूशलेम सिय्योन के लिए मैं बड़ा जलन दिखाता हूँ. அல்லேலூயா. हालेलूया. ஏங்க எருசலேம் சியோனுக்கு இவ்வளவு வைராக்கியம்? यरूशलेम और सिय्योन के लिए इतना जलन? நல்லா புரிந்து கொள்ளலாம். சொல்லி நான் முடிக்கிறேன். अच्छे से समझ लीजिए. இந்த எருசலேமில் தான் ये सिय्योन यरूशलेम में ரட்சிப்பு முதலில் தொடங்கினது. उद्धार पहले शुरू हुई. இந்த எருசலேமில் தான் इस यरूशलेम में ही பரிசுத்தாவின் அபிஷேகம் முதலில் ஊற்றப்பட்டது. पवित्र आत्मा का अभिषेक पहले இந்த बार डाला எருசலேமில் गया. இருந்து தான் इस यरूशलेम में से முதலில் சுவிசேஷம் வெளியே வர ஆரம்பித்தது. पहले बार सुसमाचार निकल पड़ी. இந்த எருசலேமில் தான் इस यरूशलेम से ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். प्रभु यीशु मसीह जन्म हुआ. அவர் அந்த இடத்தில் தான் வாழ்ந்தார். वो उसी जगह पर अपना जीवन बिताया. சகரியா 14:4 படி जकरिया 14:4 के இந்த अनुसार எருசலேமில் इस यरूशलेम में மறுபடியும் என் ஆண்டவராகிய இயேசு வந்து நிற்க போகிறார். फिर से मेरा यीशु मसीह आकर खड़े रहने वाला இந்த है. சீயோன் மலையை ஆண்டவர் தனக்காக தெரிந்து கொண்டாரோ, जिस सिय्योन को पहाड़ के लिए उसे अपने அதே लिए चुन लिया. மலையில் அவருடைய பாதங்கள் வந்து நிற்க போகிறது. उसी पर्वत पर उसके चरण आकर रुकने वाले हैं. மறுபடியும் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வரும்பொழுது फिर से मेरा यीशु मसीह इस जगत அவருடைய में आते பாதங்கள் समय அந்த இடத்தில் இருக்கும். उसके चरण उस पर्वत पर उतरेंगे. இப்போ அந்த எருசலேமை अब उस ஒரு यरूशलेम को புதிய எருசலேமோடு ஆண்டவர் இணைக்க एक போகிறார். नए यरूशलेम के साथ அந்த परमेश्वर புதிய जोड़ने वाला है. எருசலேம் उस नए यरूशलेम में 1000 வருட அரசாட்சியும் புதிய எருசலேம் தான் நடக்க போகிறது. हजारों साल का राजकरण उसी यरूशलेम में शुरू होने वाली है. நல்லா புரிந்து கொள்ளுங்க. अच्छे से समझ लीजिए. ஒரு சாதாரண இடம் தான், एक साधारण जगह ஒரு है, வறட்சியான இடம் தான். एक सूखा जगह है, ஆனா அந்த இடத்திற்கு लेकिन उस जगह के लिए ஆண்டவர் எவ்வளவு பெரிய தரிசனத்தை வச்சிருக்கார் பாருங்க. परमेश्वर ने कितना बड़ा दर्शन रखा है. அல்லேலூயா. हालेलूया. மெல்கிசேதேக் நாளுக்கு அப்புறம் मिल्कीसेदेक के दिन के பல बाद நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் कई सैकड़ों सालों के बाद தாவீதுமால் பிடிக்கப்பட்டது. दाऊद के द्वारा कब्जा இப்போ किया பல है. ஆயிரம் ஆண்டுகள் ஆகிவிட்டது. अब कई हजारों साल बीत அங்கிருந்து गए. ரட்சிப்பு வெளியே வருகிறது, वहां से उद्धार आती है, அபிஷேகம் வெளியே வருகிறது, अभिषेक आती है, சுவிசேஷம் வெளியே வருகிறது. सुसमाचार आती है. இன்னும் ஒரு சில ஆண்டுகள்ல, और कुछ सालों में, இன்னும் ஒரு சில நாட்களில और कुछ ही என் दिनों ஆண்டவராகிய में இயேசு கிறிஸ்து வர போகிறார். मेरा प्रभु यीशु मसीह आने அவர் वाला அதே है. எருசலேமில் தான் வந்து நிற்க वो போகிறார். वही यरूशलेम में आकर இந்த खड़े रहने वाला है. எருசலேமுக்காக அவர் வைத்திருக்கிற தரிசனங்கள் தலைமுறைக்கு உண்மையுள்ளதாக उस இருக்கிறது. यरूशलेम के लिए उसने रखा हुआ दर्शन पीढ़ी के लिए सच्चा है. இந்த வசனத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, इस वचन को सुनने वाले परमेश्वर के உங்களை लोगों, குறித்தும் அவருடைய தரிசனம் உண்மையுள்ளதாக இருக்கிறது. आपको लेकर उसका दर्शन भी वैसा ही உங்களை सच्चा குறித்து है. அவருடைய திட்டங்கள் உண்மையுள்ளதாக இருக்கிறது. आपको लेकर उसकी योजना वैसे ही நீங்க सच्चे எதை हैं. குறித்து கவலைப்படாதீங்க. आप किसी के बारे में चिंता मत உங்கள் करो. நிலைகள் எந்த சூழ்நிலை கூட இருக்கட்டும், आपकी स्थिति किसी भी परिस्थिति के நீங்கள் अनुसार होने दो. வறட்சியானவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, आप अकाल के समान सूखे நீங்கள் मत हो. எல்லாரும் கீழானவர்களாக இருந்தாலும் आप பரவாயில்ல, सबसे छोटा क्यों ना हो, எல்லாரும் அவமானப்படத்தக்கவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, सब लोग अपमान करने लायक क्यों நீங்கள் ना हो, சிறை இருப்பில் இருந்தாலும் பரவாயில்ல, आप बंदी गृह में क्यों ना हो. ஒரு காரியத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்கள். एक बात को अच्छी तरह समझ लेना है. உங்களை ஆண்டவர் தெரிந்திருக்கிறார். आपको परमेश्वर ने चुना है. உங்களை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். आपको परमेश्वर ने बुलाया அவருடைய है. தரிசனம் உங்களுக்காக இருக்கிறது. उसकी दर्शन आपके लिए हुई உங்களை है. கொண்டு ஆண்டவர் இந்த தேசத்தில் மகத்துவமான காரியங்களை செய்ய போகிறார். आपको लेकर परमेश्वर इस देश में महान कार्य உங்களை करने கொண்டு वाला है. ஆண்டவர் ரட்சிப்பை கொண்டு வர போகிறார். आपको लेकर परमेश्वर इस जगत पे उद्धार को உங்களை लाने கொண்டு वाला है. ஆண்டவருடைய அபிஷேகம் பல இடங்களுக்கு பரவ போகிறது. आपको लेकर परमेश्वर का अभिषेक कई जगह में फैलने உங்களை वाली கொண்டு है. ஆண்டவருடைய சுவிசேஷம் பல இடங்களுக்கு பரவ போகிறது. आपको लेकर परमेश्वर का सुसमाचार कई जगह में फैलने உங்களை वाली கொண்டு है. ஆண்டவருடைய வருகைக்கு अनेகர் ஆயத்தப்பட போறாங்க. आपको लेकर परमेश्वर के आगमन के लिए कई सारे तैयार होने वाले सियोने, हैं. ए सियोन, உனக்காக ஆண்டவர் மகா வைராக்கியம் கொண்டு तेरे लिए இருக்கிறார். परमेश्वर ने बड़ा जलन दिखाया है. உனக்காக வைராக்கியம் கொண்டு இருக்கிறார். तेरे लिए जलन दिखाया है. நீ சிறியவன் அல்ல, तू छोटा नहीं நீ है. எளியவன் அல்ல, तू कंगाल நீ नहीं है. தரித்திரன் அல்ல, तू दरिद्र நீ नहीं है. பரிசுத்த ஆவிக்குள் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். पवित्र आत्मा में अभिषेक किया गया உனக்கான है. தரிசனத்தை தாவீது நாட்கள் நிறைவேற்றியது போல நிறைவேற்று என்று तेरे लिए சொல்கிறார். दर्शन के दाऊद को दिनों में पूरा करने के समान वो पूरा குறித்த करेगा. காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டு இருக்கிறது. नियुक्त दिनों के लिए दर्शन रखी அது गई है. பொய் சொல்லாது, वो झूठ नहीं அது है. தாமதித்தாலும் நிறைவேறும். वो देरी होने पर भी पूरा நீ होगा. அதற்காக காத்திரு. तू उसके लिए அது इंतजार कर. தாமதிப்பதில்லை, वो कभी देरी அது नहीं करती. தாமதிப்பதில்லை. वो कभी देरी नहीं करती. சியோனுக்காக ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருந்தது போல सिय्योन के लिए परमेश्वर जैसा सच्चा था, உனக்காக உண்மையுள்ளவராய் तेरे இருக்கிறார். लिए भी सच्चा रहेगा. உங்களுக்காக உண்மையுள்ளவராய் तुम्हारे लिए भी இருக்கிறார். सच्चा रहेगा. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? परमेश्वर के लिए समर्पण करोगे என்னை உம்முடைய क्या? வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க. मुझे भी तेरे आगमन के लिए அந்த तैयार कर. எருசலேமில் ஆண்டவருடைய பாதங்கள் நிற்கும் பொழுது उस यरूशलेम में परमेश्वर के चरण खड़े होते நானும் समय அவரோடு கூட போக வேண்டும். मैं भी उसके साथ जाना है. எத்தனை பேருக்கு ஆயத்தப்பட போறீங்க? कितने लोग उसके लिए तैयार होने இன்னைக்கு वाले ஆண்டவருக்கு हो? ஒப்பு கொடுங்க. आज समर्पण कीजिए. ஏசப்பா, यीशु पिता, இந்த சியோன் எருசலேம் மாதிரி தான் என் வாழ்க்கை இருக்கிறது. वो सिय्योन यरूशलेम के समान मेरा जीवन ஆனா है, என்ன நீங்க தரிசனத்தோடு लेकिन मुझे பிடிச்சிருக்கீங்க, आपने दर्शन के समान चुन लिया है. தரிசனத்தோடு அழைச்சிருக்கீங்க. दर्शन के समान बुलाया है. என்னை கொண்டு ஒரு அதிசயத்தை செய்யுங்க. मुझे लेकर एक चमत्कार को என்னை கொண்டு ஒரு कीजिए. அற்புதத்தை செய்யுங்க. मुझे लेकर एक चमत्कार என்னை को கொண்டு ஒரு कीजिए. ஊழியத்தை செய்யுங்கப்பா. मुझे लेकर एक सेवा को என்னை கொண்டு कीजिए. ரட்சிப்பை கொண்டு வாங்க. मेरे द्वारा एक उद्धार को அந்த लाइए. எருசலேம் மூலமாய் ரட்சிப்பு
வந்தது उस यरूशलेम के द्वारा की उद्धार आई என் மூலமா ரட்சிப்பு வரட்டும் मेरे द्वारा उद्धार आने என் दो மூலமா पिता। அபிஷேகம் मेरे வெளிப்படட்டும் द्वारा अभिषेक प्रकट என் होने மூலமா दो। சுவிசேஷம் வெளிப்படட்டும் मेरे द्वारा सुसमाचार प्रकट होने என் दो। மூலமாக தேவனுடைய வருகை ஆயத்தப்பட வேண்டும் मेरे द्वारा परमेश्वर के आगमन के लिए तैयार होने दो। ஒப்பு கொடுக்கலாமா वैसे समर्पण करेंगे। கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வதிப்பார் परमेश्वर आपको और मुझे आशीष நம்ம करे। எல்லாம் எழும்பி